எல்லா உயிர்களும் இன்புட் இருக்க ஒரு நிமிட பிரேயர். ஒரு நிமிட பிரேயர்ல முக்கியமா நம்ம அந்த 3 பேருக்கு நம்ம முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜோஷிதா வந்து இந்த வருஷம் வந்து 10th எழுதுறாங்க. அதே மாதிரி ஹர்ஷவர்தன் வந்து +2 எழுதுறாரு. ஸோ அவருக்காகவும், அப்புறம் என்னுடைய பையன் வந்து டிகிரி வந்து ஃபைனல் இயர் பண்றாரு. ஸோ ஃபர்தர் வந்து பிஜியும் வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறாரு. அவருக்காகவும் நரேந்திரன். ஸோ அவருக்காகவும், இப்போ மற்ற குழந்தைகள் வேற யாராவது விடுபட்டிருக்காங்க, நம்ம குரூப்ல வேற யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்காகவும் இந்த பிரேயர் வந்து நம்ம இன்னைக்கு வச்சுக்கலாம். ஸோ அவங்க ஆமாங்க. வந்து என்ட்ரன்ஸ்ல எழுதுறதுக்கும் மேற்படிப்புக்காகவும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரேயர் வச்சுக்கலாம். 1 நிமிட பிரேயர். ஐயா சாய் சாத்விகான்னு சொல்லிட்டு என்னோட கல்பனா ராகேஷ் என்னோட பொண்ணும் 10th எழுதுறாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா சாய் சாதிக்காகவும் இந்த வருஷம் 10th ஒரு பிரேயரை வச்சுக்கலாம். நல்ல மார்க் எடுக்கணும், மேற்படிப்புக்காக அவங்க வந்து செல்றதுக்கும் இது வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கணும். ஸோ எல்லார்கிட்டையும் நம்ம இறைவன்கிட்டையும் சித்தர்கள்கிட்டையும் டாக்டர் ஐயா கிட்டையும் நம்ம வந்து இதுக்கான பிரேயரை வைப்போம். ஒரு சார் நிமிட வணக்கம். பிரேயர். என்னோட பொண்ணு பேரு வணக்கம் சொல்லுங்க. +2 படிக்கிறாங்க. அவங்களுக்காகவும் ப்ரேயர் வச்சுக்கோங்க சார். பேர் சொல்லுங்கம்மா. சுபிதா ஸ்ரீ சார். சுபிதா ஸ்ரீ. அவங்களுக்கு என்ன எழுதுறாங்கம்மா? +2. +2 சார். ஓகே நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. என்னோட பையன் வந்து 10th எக்ஸாம் எழுத போறாங்க ஐயா. பேர் வந்து தேஜஸ் ஐயா. தேஜஸ் வந்து 10th எழுதுறாங்க. ஸோ அவங்களுக்கான பிரேயர். வேற யாராவது? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. பன்னீர்செல்வம் ஐயா என்னுடைய பேரு. என்னோட பையனும் 12ஆம் கிளாஸ் மார்க் இந்த பரீட்சை எழுத போறான் ஐயா. அதையும் சொல்லிருங்க. ஸ்ரீ விஷ்ணு. ஸ்ரீ விஷ்ணு 12ஆம் வகுப்பு. ஆமா ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என்னோட பையன் பேரும் சிவ அன்புங்க ஐயா. சிவ அன்பு 12th எழுதுறாருங்க. சிவ அன்பு 12th. ஓகே நன்றி நன்றி. வேற யாராவது இருக்காங்களா? ஓகே. நம்ம இப்ப குழுவில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம குழுவில் உள்ள நண்பர்கள் மற்றும் நமக்கு தெரிந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய எல்லா குழந்தைகளுக்காகவும் நம்ம வந்து இந்த பிரேயரை வைப்போம். ஸோ இது ஒரு கூட்டு பிரச்சனையா பண்ணும்போது அவங்களுடைய மதிப்பெண்கள் நல்ல விதத்தில் எடுக்கிறதுக்கும் மேற்படிப்பு செல்றதுக்கும் இது உதவிகரமா அமையட்டும். 1 நிமிட பிரேயர். நன்றி. உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாக்களும் மட்டுமே உங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ அவர்கள் கர்ம ஆற்றல் சிகிச்சை வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நேர்மறை ஆற்றல் அது சம்பந்தமா நம்ம என்ன விஷயம் பார்க்குறோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள் கர்மாவோட இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இது கழிக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் பார்க்குறோம். இது எல்லாமே இது ஒரு ரீகால் பண்ற மாதிரி தான். ஸோ அதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, சிரிப்பு. நம்ம வந்து ஒரு ஹாப்பியா வந்து ஒரு சிரிக்கிற விஷயத்த வந்து இப்ப நிறைய பேர் அதை மறந்துடுறோம். ரொம்ப ஒரு சீரியஸாவே லைஃப் வந்து காலையில எந்திரிச்சதும் அன்னைக்கு இன்னும் டே பை டே அந்த ஒர்க்லயே கான்சியஸ்ல இருக்கிறதுனால நம்ம சிரிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்னன்னா, நீங்க சரியா சிரிக்கல அப்படின்னாலே உங்க உடம்புல வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுகள் வந்து அப்படியே கூடிட்டே போகும். நீங்க எவ்வளவு கோபம் அதை நீங்க சயின்ஸ் படி பார்த்தாலும் அது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சிரிக்கிறீங்க ஒரு விஷயம்னா டோபமைன் உங்களை இதுல வந்து அதிகமா கிரியேட் ஆகும். அப்போ வந்து நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க. ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது
நம்ம சிரிக்கிறது ஒரு ஸ்மைல், அது ஸ்மைலே வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன எதிரில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றதே வந்து ரொம்ப நல்லது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இல்லைங்க, என்ன சிரிச்சேன்னா என்னை வந்து ஏமாத்திடுவாங்க, என்னை வந்து ஆஃபீஸ்லயே சரி நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அப்படி இருந்ததை கிரிப்பா இருந்தாதாங்க நான் வந்து பொழப்பை நடத்த முடியும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அதாவது நீங்க எப்போ உங்க கண்டிப்பா காட்டணுமோ அப்போ கண்டிப்பா காட்டலாம். மற்ற நேரத்துல சிரிக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணலாம். அதுவே இல்லாம நம்ம ரொம்ப கிரிப்பா இருந்து அதை ஒண்ணு எதையுமே நம்ம சாதிக்க போறது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும். என்னன்னா இப்போ ஒரு குழந்தைய பாக்குறோம், குழந்தைய பாத்தீங்கன்னா அது யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் கொடுக்கும். யாரை பார்த்தாலும் உடனே நம்ம வந்து திருப்பி என்ன பண்றோம், ஒரு ஸ்மைல் பண்றோம், அதை பார்த்து சிரிக்கிறோம், அது கூட விளையாடுறோம். அப்போ வந்து நம்ம மனசே வந்து ஒரு ஹாப்பி ஃபீலுக்கு போயிடுது. அப்போ ஏன் குழந்தை மட்டும் சிரிக்குது, நம்மளால சிரிக்க முடியல அப்படின்னா, நம்ம மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயத்த வந்து நம்ம தேக்கி வச்சிருக்கோம். கோபம், பொறாமை, ஆத்திரம், வெறுப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் உள்ள போட்டு அடைச்சு 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 வைக்கிறதுனால நம்ம சிரிக்கணுங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துடுறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க சிரிக்கும் போது உங்களுடைய ஃபீல் வந்து உங்க உடம்பு வந்து எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். ஒரு ஃபீல், ஒரு காமெடியே பார்த்துட்டு சிரிக்கிறீங்க, நீங்க அட்லீஸ்ட் அது கூட நீங்க செய்யலாம். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது ஒரு காமெடியை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இல்ல அதே மாதிரி உங்க சர்க்கிள், அதாவது எல்லாரும் ஃபீல் பண்ணும், அதாவது வந்தாலே நல்ல காமெடியா இருப்பாங்க, நல்ல ஃபன்னா இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு போகணும்னு முடிஞ்சவங்க அப்படி கூட போகலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் வந்தாலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு, நல்ல ஒரு வைப் இருக்கு. நீங்க பாருங்க, உங்க குரூப்லயோ இதுலயோ இருக்கிறவங்க யார் நல்லா சிரிச்சு பேசுறாங்களோ, காமெடி பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அதிகமா இருப்பாங்க. அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிடுவாங்க, ஏதாவது டூரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும், அவனை கூப்பிடுப்பா, அவனை கூப்பிடுப்பா அப்படின்னு. ஏன் அவரை கூப்பிடுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட தான் அந்த பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எங்க நெகட்டிவிட்டி இருக்குதோ அங்க வந்து சிரிப்பு வரவே வராது. எங்க பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கும் அங்க சிரிப்பு இருக்கும், காமெடி இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். என்னன்னா அதுதான் 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 வந்து இந்த ஆறாவை வந்து உங்களை கூல் பண்ணி உங்களை சில் பண்ணி ஒரு நல்ல ஒரு வைபை கொண்டு வருது. நல்ல ஒரு ஸ்மைலும் ஹாப்பி தான். அதே மாதிரி இந்த குழந்தைய சிரிக்கிறத பத்தி சொல்லியிருந்தேன். இந்த குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு 300 தடவைக்கு மேல சிரிக்கிறாங்களாம். ஆனா நம்ம ஒரு வளர்ந்த ஒரு அடல்ட் வந்து ஒரு நாளைக்கு 15ல இருந்து 20 தடவை சிரிச்சாலே அதிகம் அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்க கம்பேரிசன் எந்த அளவுக்கு ரேஷியோ இருக்குன்னு. அப்போ குழந்தைங்க வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, நல்ல ஹாப்பியா இருக்காங்கன்னா அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறதுனாலதான் அந்த ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ அதனால நம்மளும் வந்து டே பை டே லைஃப்ல நல்ல சிரிப்போம், நல்ல ஒரு ஸ்மைல் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சவங்க தான் பார்த்து நம்ம இது பண்ணல, தெரியாதவங்களை பார்த்து கூட நம்ம வந்து ஒரு ஸ்மைல் பண்ணலாம். ஸ்மைல் பண்றதுல எந்த தவறும் இல்லை. யாரும் வந்து அது வந்து ஒரு குற்றமாவும் பாக்குறதுல எதுவும் இல்லை. உங்களுக்கு சக மனிதரை வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்மைலோட வந்து அணுகுங்க. அப்பதான் உங்ககிட்ட அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பேச வருவாங்க, ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்க பஸ்லயே உட்காடுறீங்க, ட்ரெயின்ல உட்காடுறீங்க, ஃபிளைட்ல உட்காடுறீங்க அப்படின்னா சக மனிதர்கள் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, ஹாய் சொல்லுங்க, என்னன்னு கேளுங்க, எங்க போறீங்க, என்ன விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள் பேசுங்க. பேசும்போது உங்களுடைய பிசினஸோ இதுவோ வாட் எவர் இட் இஸ், அது நீ அங்க க்ரோத் பண்ணிக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்றதெல்லாம் அது அடுத்த விஷயம். சக மனிதரை நேசிச்சு ஒரு ஸ்மைல் பண்ணீங்கனாலே உங்களுக்குள்ள உள்ள ஆறா வந்து இதுவாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு வந்து நல்ல ஒரு மலர்ச்சியை கொடுக்கும். உங்களை பார்த்து 4 பேர் ஸ்மைல் பண்ணும்போது அது ரொம்ப சிறப்பான நாளாகவும் உங்களுக்கு இன்னைக்கு அமையும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம சுப்பிரமணியம் சார் வந்திருக்காங்க. ஸோ வகுப்பை வந்து சுப்பிரமணியம் சார் தருவாங்க. நன்றி. சுப்பிரமணியம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே. அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். மங்களகரமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, இனிமையான காலை வணக்கங்கள். மீண்டும் இன்று காலை இந்த ஜூம் ப்ரோக்ராம்ல உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களது கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள், குறிக்கோள்கள், இலக்குகள் அத்தனையும் இந்த கர்மா ஹீலிங் வகுப்பு மூலமாக நிறைவேறும் என்று சர்வ நிச்சயமாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஸோ என்னை பத்திர ஒரு சின்ன அறிமுகம். என்னுடைய பேர் சுப்பிரமணியன், சொந்த ஊர் ராஜபாளையம். ராஜபாளையத்தில் இருந்துட்டு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். கர்மா ஹீலிங் வகுப்பு என்னைக்கு வந்து வர ஆரம்பிச்சனோ, ஒரு சீஃப் கெஸ்ட் மூலமா வர ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை தொடர்ந்து வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சிறப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும், மிகப்பெரிய ஏற்றத்தையும், மிகப்பெரிய பல திருப்பு முனைகளையும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் நம்ம இது வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அது மிகப்பெரிய உதாரணமா எனக்கே பல விஷயங்கள் என்னோட வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம நான் பண்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த
நான் இந்த அளவுக்கு உருவாக என்ன காரணமாக இருந்தேன் என்னுடைய பெற்றோர்கள், எனக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுத்த பல குருநாதர்கள், நான் படித்த பல புத்தகங்கள், நான் பழகிய பல நண்பர்கள், உறவினர்கள், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய நெறியாளர் ஐயா ஜெகதீசன் ஐயா அவர்கள், நம்மளுடைய நன்னெறியாளர் ஆசை தம்பி ஐயா அவர்கள், அதுபோக நம்ம அனைவரையும் வழிநடத்தக்கூடிய டாக்டர் இளங்கோய்யா குருநாதர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, சித்தர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்றேன். சூப்பரா ஒரு விஷயம் வந்து காலையிலேயே ஐயா ஆரம்பிச்சாங்க, ஜெகதீசன் ஐயா. என்ன அப்படின்னா, சிரிப்பு அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. இந்த சிரிப்பு அப்படிங்கிறது எப்படி, என்ன, ஏது அப்படின்னு. இந்த சிரிப்புக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. அருமையான ஒரு விஷயம் ஐயா சொன்னதுல. சிரிப்புக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. குழந்தைகள் வந்து சிரிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை முறை சிரிக்கிறாங்க. ஆனா அடல்ட் ஒரு ஏஜுக்கு மேல வந்தவங்க அந்த அளவுக்கு சிரிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களோட துன்பங்களையும் துயரங்களையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம சிரிக்க மறந்துடும். சிரிச்சோம்னா தான் அந்த டொமைன் சுரந்து நமக்கு வந்து இன்னும் உற்சாகமா இருக்குங்கிறது ஐயா வந்து சொன்ன ஒரு கருத்து. கர்மாவுக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தம் இருக்கான இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நான் நினைக்கிற ஒரு விஷயம், நம்ம கர்மால சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமே அக்செப்டன்ஸ், ஏத்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். நமக்கு வரக்கூடிய, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நமக்கு வரக்கூடிய சில இடையூறுகள், சில இன்னல்கள், சில துன்பங்கள், சில துயரங்கள் அத்தனையுமே நம்ம நமக்குள்ள போட்டு வச்சு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோக பாட்டை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த சோக பாட்டுக்குள்ளேயே போக போய் தான் நம்மளுடைய வைப்ரேஷனே வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகி, அந்த ஒரு வாசகம் வந்து சொல்லுவாங்க, சோகத்தில் தான் சுகம் அப்படின்னு. அப்படி வந்து ஒரு சாங் எடுத்து போட்டு நம்ம சோகத்திலேயே நம்ம வந்து நம்மளை நாமளே வருத்திக்கிட போய் தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள வராம, அந்த சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு புன்னகை நமக்குள்ள வராம, நம்மளுடைய எண்ணங்கள்ல இருந்து செயல்கள்ல இருந்து எல்லாமே குறைவாயிருது. முதல்ல நமக்கு கர்மகளிகள் நம்ம சொல்லப்பட்ட விஷயம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. நம்ம வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் நம்ம ஏத்துக்கிடணும். மற்றபடி நம்ம என்ன செய்யணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், நல்ல ஒரு ஹாப்பினஸா இருக்கணும் அப்படின்னு இருந்தோம்னா நிச்சயமா குழந்தைகள் மாதிரி நம்மளும் என்ன செய்யலாம், சிரிச்சுட்டே இருக்கலாம், கண்டிப்பா சிரிக்கலாம். ஸோ நம்ம சிரிச்சோம் அப்படின்னா நம்மளை சுற்றி அந்த வைப்ரேஷன் இருக்கும், நம்மளை சுற்றி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய உற்சாகம், நம்மளுடைய அந்த இன்பம், நம்மளுடைய அந்த சந்தோஷம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பரவும். அப்படி பரவும் போது அந்த சூழலே ஒரு மகிழ்ச்சியான இடமா வந்து உருவாயிரும். அருமையான ஒரு கருத்து இன்றைய நேர்மறை சிந்தனைகள்ல ஐயா ஜெகதீசன் ஐயாவுக்கு மிக்க நன்றிகள். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெற்றி செல்வி மேடம் வந்து அருமையா அவங்களோட வாய்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து பாடல் அருமையா வந்து பண்ணாங்க. இசையில வந்து நம்ம வந்து உள்ள மூழ்கி நம்ம லயிக்க போய் தான் அந்த மாதிரி பாடல்களை வந்து நம்ம ஒரு சரளமா நமக்கு என்ன செய்ய வரும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பாடல் வரிகளை எடுத்துட்டு சூப்பரா வந்து பாடியிருந்தாங்க. அவங்களுக்கும் நம்முடைய நன்றிகள். ஸோ இன்னைக்கு வந்து முதல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஒரு குருநாதர் அப்படிங்கிறவங்க நமக்கு தேவையா இப்படிங்கிறது முதல்ல ஒரு கொஸ்டின். இந்த குருநாதர் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தேவையா, மெண்டார் அப்படிங்கிறவங்க ஒருத்தருக்கு தேவையா, வழிகாட்டி அப்படிங்கிறவங்க ஒருத்தருக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேறணும் அப்படின்னா, ஒருத்தர் வாழ்க்கையில நல்வழியில பயணிக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் வாழ்க்கையில அவர் என்ன விதமான தேடல்ல இருக்காரோ, என்ன விதமான தேவைகள்ல இருக்காரோ, அவங்களுக்கு வந்து இந்த குருநாதர் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவசியம்.
இந்த குருநாதர் இருந்தா தான் அவங்க அடுத்த காலகட்டத்தை கடக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படின்னா, ஒரு கடல் இருக்கு. கடல்ல வந்து பாத்தீங்கன்னா படகுகள் வந்து உள்ள போகும். அவங்களுக்கு வந்து திசை தெரியாது. திசை காட்டுறதுக்கு திசை காட்டும் கருவி அவங்க கையில வச்சிருப்பாங்க. அதுபோக எண்ணற்ற படகுகளுக்கு கரையை காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா வந்து திசை தெரியாத திசையற்று பயணிக்கக்கூடிய பல படகுகளுக்கு திசை காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம். எண்ணற்ற படகுகளுக்கு திசை காட்டக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம் எப்படி செயல்படுதோ அதே மாதிரிதான் நமக்கு வந்து குருநாதர். திசை தெரியாம நம்ம பயணிக்கும் போது நமக்கு அந்த திசை எது, சரியான திசையில எப்படி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த குருநாதர். இந்த குருநாதர் இருந்தாருன்னா நமக்கு என்ன நடக்கும்? அவசியம் வேணுமா உங்க அப்படின்னா விஷுவல் வரல சார், மன்னிக்கணும், உங்க விஷுவல் வரல. இந்த இருக்கு. Okay. இந்த குருநாதர் அப்படிங்கிறவரு நமக்கு வந்து எப்பயுமே இருக்காரா அப்படின்னா நிச்சயமா இருக்காங்க. நம்ம குறிப்பிட்ட காலகட்டத்துல வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம குருநாதர்னு ஒருத்தர் நம்ம வைக்கிறது இல்லை, மென்டார் அப்படின்னு ஒருத்தர் வைக்கிறது இல்லை. ஆனா நமக்கு ஆரம்ப கால கட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு குருநாதர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நமக்கு வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம அம்மா அப்பா ஒரு குருநாதர். நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடம் சென்று படிக்கிறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் நமக்கு வந்து குருநாதர். நம்ம பழகக்கூடிய நண்பர்கள் அவங்க எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாமே நமக்கு குருநாதர்கள். இது போக நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் அவங்க எல்லாமே நமக்கு ஒரு குருநாதர். இது போக இந்த குருநாதர் இருக்கிறாங்களா அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சு எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க இந்த குருநாதர் அப்படிங்கிறவங்க. ஒரு விளையாட்டுத்துறை எடுத்துக்கோங்க, அங்க ஒரு பயிற்சியாளர் இருப்பாரு, ஒரு குருநாதர் இருப்பாரு. அவரை சாதாரணமா ஒரு விளையாண்ட ஒரு நபரை ஒரு பெரிய சாம்பியன் ஆக்குற வரைக்கும் ஒரு குருநாதர் ஒருத்தர் இருப்பார். அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல யாராவது ஒருத்தர் ஒரு குருநாதர் இருப்பாங்க. எனக்கு இவர் தான் அரசியல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத் துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அரசியல் துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்மீக துறையிலும் குருநாதர் ரொம்ப பேர் இருக்காங்க. அது போக ஒரு வியாபார துறையில ரொம்ப பேர் இவங்க தான் எனக்கு ரோல் மாடல்னு சொல்லி குருநாதர்கள் வந்து என்ன செய்வாங்க இருப்பாங்க. இது போக நம்ம படிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிஹெச்டி படிக்கணும்னா கூட யாராவது ஒருத்தர் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு குருநாதர் வந்து நமக்கு வேணும். ஸோ எல்லா துறையிலையும் இந்த குருநாதர் இருக்கிறாங்க. குருநாதர் யார்கிட்டலாம் இருக்காங்களோ, யாருடைய தலைமையின் கீழ் இருந்து நம்ம செயல்படுறோமோ அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க. இந்த குருநாதர் நமக்கு ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு 5 வருஷம் ஒரு துறையில இறங்கி அந்த துறையை பத்தின தேடலை முழுமையா முடிச்சு நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை 5 மாசத்துல குருநாதர் இருந்தா நம்ம கத்துக்கலாம். ஒரு குருநாதர் இருக்கும்போது நம்மளுடைய தேடல் வந்து நமக்கு என்ன ஆகும்னா சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வழிகாட்டுவாங்க. இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, அதுல வந்து விழுந்துடாத அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மளுடைய குருநாதர். சரியான வழி காட்டக்கூடியவங்க குருநாதர்கள். எல்லா துறையிலும் குருநாதர் இருக்காங்க. நம்ம வந்து நீங்க வந்து சினிமா படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆங்கில படங்கள்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா அதுல ஒரு குங்கு கராத்தே இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சுன்னா அதுல ஒரு குருநாதர் இருப்பார். அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பார். இன்னைக்கு ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நமக்கு குருநாதர்கள் இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க குருநாதர்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு குருநாதர் அப்படிங்கிறவரை நமக்கு வாழ்க்கையில முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒரு குருநாதர் இல்லாட்டி இங்கிலீஷ்ல வந்து மென்டார்னு சொல்லுவாங்க, வழிகாட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க நமக்கு அவசியம் வேணும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தர் தான் இருக்கணுமா அப்படின்னு இல்லை.
ஆன்மீகம் சம்பந்தமா ஒரு குருநாதர் இருக்கலாம், வியாபாரம் சம்பந்தமா ஒரு குருநாதர் இருக்கலாம், ஃபேமிலி சம்பந்தமான ஒரு பிரச்சனைனா ஒரு குருநாதர் இருக்கலாம். ஒரே குருநாதர் நம்ம எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா கூட ஓகே தான். இல்ல ஒவ்வொரு துறைக்கும் நான் ஒரு குருநாதர் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம அவங்க கிட்ட நம்மளுடைய விஷயத்த சொல்லி நமக்கு தேவையான தீர்வு அவங்க தான் நமக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு பல துறைகள்ல ஜெயிச்ச பல பேருக்கு குருநாதர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா, திசை தெரியாத கப்பல்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக நம்மளுடைய ஒவ்வொரு விதமான செய்கைகளுக்கும், நம்மளுடைய ஒவ்வொரு விதமான தேடல்களுக்கும், நம்மளுடைய ஒவ்வொரு விதமான கேள்விகளுக்கும், நம்மளுடைய பலதரப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கூறக்கூடிய இடத்துல நம்மளுடைய குருநாதர் ஐயா நமக்கு இளங்கோ ஐயா இருக்காங்க. நம்மளை எல்லாரும் வழிநடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வழிகாட்டல்ல ஏராளமான விஷயங்களை தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த குருநாதர் அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு திசை காட்டக்கூடியவங்க. அதோட என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு மேல அவங்க இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்க கீழே என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க கண்காணிக்க முடியும். நம்ம ஒரு துறையில ஈடுபட்டு நம்ம பயணிக்கும் போது நம்ம கிட்ட என்ன தவறுகள் இருக்கு, என்ன தப்புகள் இருக்கு, இதை எப்படி சரி பண்ணலாம், இதை சரி பண்ணா இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் அந்த குருநாதர்கள். ஸோ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரப்போகுது, இல்லை இந்த இடத்துல இந்த பண்ண மூமெண்ட் சரி கிடையாது, தவறு, இதை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சுட்டி காட்டி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வைக்கக்கூடியதுல மிக முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய குருநாதர்களுக்கு இருக்கு. ஸோ அதனால நம்மளோட வாழ்க்கையில அவசியமாக குருநாதங்கிறவங்க அவசியம் வேணும். நம்ம கண்ணுக்கே தெரியாத பல தவறுகளை அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பார்ப்பாங்க, நமக்கு சுட்டி காட்டுவாங்க, நமக்கு எல்லா விதத்திலையும் கூட நிற்பாங்க, நமக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுப்பாங்க. நம்ம தவறுகள் பண்ணா சுட்டி காட்டி திருத்த முடியும், நமக்கு பாதுகாப்பும் கொடுப்பாங்க. நம்மளை அறியாமலே நமக்கு பேக்ரவுண்ட்ல பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குருநாதன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவரை நம்ம சரண் அடைஞ்சிடணும். என்னைய நான் ஒப்படைச்சிட்டேன், இனிமே என்னுடைய வளர்ச்சி உங்களுடைய கையில, என்னுடைய வளர்ச்சி உங்களுடைய கையில, என்னைய நான் ஒப்படைச்சிட்டேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், மனப்பூர்வமா செய்யறேன் அப்படின்னு ஒரு குருநாதர்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னா, சரணடைதல் அப்படின்னு இருக்கு. சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்காக நம்ம குருநாதர் தான் என்ன செய்வாங்க, வழிகாட்டுவாங்க. நமக்கு என்ன தேவை, எந்த இடத்துல சண்டை பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுப்பாங்க. கடவுளை நம்ம நேரடியா பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஆனா யார் மூலமா நம்ம பார்க்க முடியும், யார் மூலமா நம்ம உணர முடியும், ஒரு குருநாதர் தான் நமக்கு வழி காட்ட முடியும். ஒரு குருநாதர் மூலமா தான் அதை நம்ம அடைய முடியும். நம்ம நேரடியா போய் பார்க்க முடியாது. நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். எந்த பாதையில போகணும், அந்த பாதை கரடு முரடா இருக்கா, கல்லு முள்ளுமா இருக்கா, இல்ல மலர் பாதையா இருக்கா, எப்படி இருந்தாலும் அதை எப்படி பயணிக்கணும், பயணிக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்கு, நமக்கு சாதகமான அம்சங்கள் என்ன இருக்கு, இது எல்லாமே குருநாதர் பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு பல்வேறு விதமான கர்மா அப்படிங்கிறது இருந்தாலும், கர்மால இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழிவகைகளே இல்லை அப்படின்னு இருந்தாலும், சில சூட்சமங்கள் மூலமா நம்மளோட குருநாதர் நம்மளை என்ன செய்வாங்க, பாதுகாப்பாங்க. அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க. நமக்கு தேவையான நேரத்துல சித்தர்கள்ட்டையோ இறைவன்கிட்டையோ சண்டை போட்டு நமக்கு தேவையான என்ன செய்வாங்க, செஞ்சு கூடிய இடத்துல இருக்க முடியும்னா நம்மளுடைய குருநாதர். ஸோ குருநாதர் அப்படிங்கிற ஒருத்தரோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மேன்மை அடைகிறதுக்கு, வாழ்க்கையில எது சம்பந்தமான மேன்மை நம்ம அடையிறோமோ அது சம்பந்தமான மேன்மை அடைகிறதுக்கு குருநாதர் அப்படிங்கிறவங்க நமக்கு மிக மிக அவசியம். இந்த குருநாதர் இல்லாதவங்க ரொம்ப இடங்கள்ல ஃபெயிலியரை சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. ரொம்ப இடங்கள்ல நம்மளே அந்த மாதிரி ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு துறையில
சரியான வழிகாட்டி இல்லை அப்படின்னா, கண்டிப்பா ஒரு குருநாதர் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன செய்யிருப்போம், நம்ம பெரிய அளவுல ஜெயிச்சிருக்க மாட்டோம். அந்த துறையில ஒரு மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ குருநாதர் அப்படிங்கிறவங்க நமக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி, நமக்கு குருநாதர் வேணும். குருநாதர் இல்லையா, நம்ம உடனடியா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலையை குருநாதர் நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். குருநாதரை தேர்ந்தெடுக்கிறதா நமக்கு முதல் வேலை, முதல் தலையாய கடமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குருநாதரை தேர்ந்தெடுக்கிறது தான். குருநாதரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா 100% இல்ல 1000% நம்ம என்ன செய்யலாம், நம்ம எந்த துறையில போறோமோ, எந்த துறையில மேன்மை அடையணுமோ அதுல நம்ம என்ன செய்யலாம், பெரிய அளவுல நம்ம வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லா துறையில குருநாதர் இருக்காங்க. குருநாதர் கைடு பண்றவங்க வாழ்க்கையில ஈஸியா ஜெயிக்கிறாங்க. அவங்க நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். இதுதான் நமக்கு குருநாதருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மா ஹீலிங்ல நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். ஏராளமான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஐயா மூலமா நம்ம ஏராளமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த தெரிஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்களை வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னா ஃபாலோ பண்றோம். இப்ப நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நடந்த ஒரு விஷயம். நேற்று இரவு வந்து எல்லா விதமான வேலைகளையும் நான் முடிச்சுட்டு 2 வீலர்ல நான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன். 2 வீலர்ல வந்து வேகமா வந்துட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வந்து பின்னாடி வருது. அதுக்கு நான் வழி விட்டு ஓரமா ஒதுங்கிட்டேன். அந்த பஸ் வந்து வேகமா கடக்கும்போது இரவு பொழுதுதான், நல்ல இரவு பொழுது. பஸ் கடக்கும்போது பயங்கரமா ஆரன் சத்தம், நீங்க ஓவர்டேக் பண்ற மாதிரியான ஒரு ஆரன் சத்தம் வந்து அடிக்குது. அப்ப நமக்குள்ள வந்து ஒரு பாரதியார் சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, ரௌத்திரம் பழகுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு கோபம் இயல்பா வந்து வருது. நம்ம வழி விட்டுட்டோம், ஒதுங்கிட்டோம், அதுக்கு அவ்வளவு தூரம் பஸ் போறதுக்கு வழி இருக்கு. இருந்தாலும் அந்த இரவு பொழுதுல அந்த ஹார்ன் அடிக்கும் போது நமக்கே ஒரு நம்ம அச்சுறுத்துற மாதிரியான ஒரு ஹார்ன் அது. அப்படிங்கிறப்ப நமக்குள்ள ஒரு கோபம் விழுந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவரை வந்து ஒரு சில வார்த்தைகள்ல, அவருக்கு கேட்க போறது இல்லை, காதுல கேட்காது, ஆனாலும் ஒரு திட்டுறோம். அது அவர் கேட்காது, பஸ் போயிடுச்சு, முன்னாடி போயிடுச்சு. அதுக்கடுத்து திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அடுத்ததான் சிந்தனை வருது, ஐயோ நம்ம கர்மா ஹீலிங்ல இருக்கோம், நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, யாரையும் சபிக்க கூடாது அப்படின்னு. இந்த கர்மா ஹீலிங்ல வந்ததுனால அந்த இயல்பா திட்டுறது உங்களுக்கே தெரியும். இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது குறுக்க யாராவது வந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஏய் சாகுராக்கி உனக்கு வேற வண்டி கிடைக்கலையா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. அதே மாதிரி வந்து நம்ம ஏதோ திட்டிருப்போம். இந்த கர்மாகளில வந்ததுனால அந்த திட்டுறத வந்து அதுக்கடுத்து உணர்ந்து, மனசார அதை உணர்ந்து, நான் வண்டியில போகும்போதே அந்த டிரைவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். ஐயா தவறுதலா தெரியாம திட்டேன், எந்த காரணத்துக்காக நீங்க ஹாரன் அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை அச்சுறுத்துறதா பயமுறுத்துறதுதான் தெரியாது, நான் வழி விட்டுட்டேன், என் மேல தப்பு கிடையாது, இருந்தாலும் நான் உங்களை திட்டினேன், என்னை வந்து மானசீகமா மனசார மன்னிச்சிருங்கன்னு அந்த டிரைவர்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்டோம். இது எதுக்காக சொல்றோம், நேற்று நடந்த இந்த விஷயத்தை எதுக்காக சொல்றோம்னா, கர்மா ஹீலிங் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நம்ம உணர்ந்து அதுக்குண்டான ஒரு தீர்வு நமக்கு ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உடனே மன்னிப்பு கேட்டோம். அந்த கர்மா ஒரு பாயிண்ட் நமக்கு நம்ம இதுல ஏற போகுது, நம்ம அக்கௌண்ட்ல வந்து ஜாஸ்தி ஆக போகுது. ஆனா உடனே நம்ம நினைஞ்சிட்டோம், அந்த மன்னிப்பு கேட்ட உடனே நினைஞ்சிட்டோம், மைனஸ் பண்ணிட்டோம், பிளஸ் போட்டதாக உடனே மைனஸ் பண்ணிட்டோம். இது காரணம் நம்ம கர்மா ஹீலிங் வகுப்பு தான். இப்படி அணுதினமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள்ல கர்மாவை குறைக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம், தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம கர்மா கிளாஸுக்கு வந்துட்டாலே நம்ம வந்து எல்லாத்துலயுமே பக்காவா ஆயிட்டோமா, தூய்மை ஆயிட்டோமா அப்படின்னா இல்லை. நம்ம ஒன்னொன்னா குறைக்கக்கூடிய வேலையில செஞ்சுட்டே இருக்கோம். நமக்கும் அப்பக்கப்ப எல்லா விதமான அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் மாதிரி துன்பங்கள், கோபங்கள், துக்கங்கள், அந்த உணர்ச்சி சம்பந்தமா என்னென்ன இருக்கோ எல்லாமே நமக்கு வராம இருக்காது. அதை வந்து நம்ம
இந்த கர்மா ஹீலிங் வகுப்புல வந்ததுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதை சரி பண்ணி இனிமே கர்மா கூடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, எதெல்லாம் குறைக்கணுமோ அதெல்லாம் குறைச்சு, எங்கெங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ அங்க மன்னிப்பு கேட்டு, எங்கெங்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல மன்னிப்பு கொடுத்து முடிக்கும். ஸோ நேற்று கர்மால பிளஸ் ஆக வேண்டியதை உடனே மைனஸ் பண்ணியாச்சு. அதுக்கு காரணம் இந்த கர்மா ஹீலிங் வகுப்பு தான். இது நம்ம வரவே இல்லை, இதை பத்தி எதுவுமே தெரியல, இதை பத்தின ஒரு அவேர்னஸோ விழிப்புணர்ச்சியோ இல்லை அப்படின்னா நிச்சயமா அந்த கர்மா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், கர்மாவை நம்ம குறைக்கிறோம். இது நம்ம கிடைச்ச காட் கொடுத்த கிஃப்ட், இறையாற்றல் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம ஐயா மூலமா. ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி, யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சக்தி இருக்கு. யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சக்தி. அது என்ன சக்தி? போலீஸ் சக்தியா, இல்லாட்டி கோர்ட்டா? போலீஸ் சக்தி கிடையாது. கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கும். ஆனா அதை தாண்டி நமக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம், மிகப்பெரிய கோர்ட் நமக்கு யார் அப்படின்னா கர்மா தான். கர்மா கோர்ட்டு தான். ஊர்ல எல்லா இடத்துலயும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம் குறைகளை சொல்றதுக்கு. நம்ம குறைகளை சொல்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் எங்க அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஜூம் வகுப்பு தான். அது போக நம்மளுடைய குரூப் இருக்கு. நம்மளோட குறைகளை அங்கதான் நம்ம சொல்ல போறோம். நமக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல நம்மளுடைய லாயர் நமக்கு யாருன்னா நம்மளோட குருநாதர் ஐயா தான். அவர் தான் நமக்கு வழிகாட்டி எல்லாமே பண்ண போறாங்க. நம்ம இங்க பயன்படுத்தக்கூடிய சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இல்லை, இறை சட்டங்கள். இறை சட்டங்கள் மூலமா தான் நமக்கு தீர்ப்புகள் வழங்கப்படும். இந்த இறை சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இறை சட்டங்கள் படிதான் நம்ம நடக்கணும். இதை தாண்டி நடக்கும்போது நமக்கு வந்து கர்மாங்கிற கோர்ட்ல வந்து அங்கதான் நமக்கு ஃபைனல்ஸ் ஆகும். நமக்கு எவ்வளவு தண்டனை, என்ன பண்ணணும், எதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதுலதான் கிடைக்கும். ஸோ இங்க நம்ம கர்மா கோர்ட்ல நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம், நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு என்ன செய்யும், திரும்ப வந்து நமக்கு வரும். புதுசா நமக்கு எதுவுமே வராது. நம்மள யாராவது ஏமாத்திட்டாங்களா, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களோட கணக்கு நம்மகிட்ட கிடையாது. அவங்களுடைய கணக்கு யார்கிட்ட இருக்கு? கர்மா கிட்ட இருக்கு. ஐயா ஆரானந்த ஐயா வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. ஆரானந்த ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இனி ஒருத்தர் வந்து லேண்ட் விஷயமா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. அந்த விஷயம் வந்து இப்ப என்னன்னா, ஆரா அண்ணன்ட்ட வந்து இன்னைக்கு அந்த கணக்கு இல்லாம தூக்கி போட்டுருக்கலாம். ஆனா கர்மா கிட்ட கணக்கு இருக்கு. அந்த கணக்கு ரிட்டர்ன் என்ன செய்யும்? கண்டிப்பா வந்து வரும். வராம என்ன செய்யாது, போகாது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம நல்லது செஞ்சா, இதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம நல்லது செஞ்சா உடனே நமக்கு நல்லது வேகமா வந்துருமா? இங்க கர்மால வந்து என்னன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, வண்டி இருக்கு, வண்டி டூ வீலர் இருக்கு. ஆக்சிலேட்டர் நம்ம கூட்டும் போது வண்டி ஸ்பீடா போகும். ஆக்சிலேட்டர் குறைச்சா ஸ்லோவாகும். இது இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கர்மால ஒரு கணக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க நல்லது செய்யறோம், நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நல்லது செய்யறது நமக்கு புண்ணியம். புண்ணியம் வந்து செய்யறோம். நல்லது செய்யறது வந்து நமக்கு புண்ணியத்துல சேரும். நல்லது செய்யறோம் அப்படின்னா அந்த புண்ணியத்தோட கணக்கு நமக்கு எப்படி வரும்னா, எவ்வளவு வேகமா நல்லது செய்யறோமோ அவ்வளவு வேகமா வருமானா கிடையாது. நல்லது எவ்வளவு வேகமா செய்யறோமோ அது ஸ்லோவா நமக்கு வரும். கெட்டது எவ்வளவு செய்யறோமோ அது ஃபாஸ்டா வரும். இங்க வந்து என்னன்னா ரிவர்ஸ் ஆகும். நல்லது எவ்வளவு செஞ்சாலும் நல்ல காரியங்கள், நற்செயல்கள், நன்மை தரக்கூடிய பல செயல்கள் என்ன செஞ்சாலும் நமக்கு அது எப்படி வரும் அப்படின்னா ஸ்லோவா அப்படியே வரும். ஸ்லோவா இருக்கும். ஆனா கெட்டது நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது என்ன செய்யும்? ஃபாஸ்டா என்ன செய்யும்? வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கும். மருத்துவத்துறையில சொல்லுவாங்க, அலோபதி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெடிசன். இன்ஸ்டன்டா உடனே என்ன செய்யும்? அது வந்து வேலை செய்யும். ஆனா நம்ம சித்தா, ஆயுஷ், மற்றது எல்லாமே நமக்கு உடலுக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத, நம்ம உடலுக்கும் உயிருக்கும் ரொம்ப அருமையா நம்மள அடுத்த கட்டத்துக்கு செயல்படுத்தக்கூடிய அளவுல தீங்கு விளைவிக்காத விஷயங்கள் வந்து நமக்கு மெதுவா தான் என்ன செய்யும்?
அப்படியே நமக்கு வந்து அது வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நன்மை செய்யறது எல்லாமே நமக்கு மெதுவாக தான் என்ன செய்யும், நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதோடைய புண்ணியங்கள், அதோடைய பலாபலங்கள். கெட்டது செஞ்சோம்னா அதோடைய பலாபலங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப வேகமா என்ன செய்யும் வரும். இதை நம்ம வந்து உணரணும். நம்ம நல்லது செய்யறோம் இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறத நம்ம நினைக்க தேவையில்லை. அதே மாதிரி நம்ம யாரையும் வந்து நமக்கு வந்து தீயது செஞ்சாங்கன்னா நம்ம யாராவது பழி வாங்கணுமா? பழி வாங்க வேண்டியதே இல்லை. அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒண்ணே ஒண்ணு செய்யணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள பழி வாங்கணும். நமக்கு ஒருத்தர் கெட்டது செய்யறாங்க, தீயது செய்யறாங்கன்னு தெரிஞ்சா நம்ம பழி வாங்கணும். எப்படி பழி வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னா நம்ம அவங்கள மன்னிக்கணும். ஒருத்தரை மன்னிக்கிறது வந்து மிக சிறந்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து நேரடியா போய் அவரை துன்புறுத்துறது அல்ல, மன்னிக்கிறது மட்டும்தான். ஸோ மன்னிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எப்படி வந்து நமக்கு ஒரு முறை ஐயா வந்து ராஜ்குமார் ஐயா வந்து நமக்கு மீட்டிங்ல சொன்னாங்க, மௌனம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம். மௌனம் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமோ அதே மாதிரி மன்னிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஆகச்சிறந்த பழிவாங்கல் என்னது அப்படின்னா மன்னிப்பு கொடுக்கிறது. ஸோ மௌனம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம், மன்னிப்பு கொடுக்கிறது ஒரு ஆயுதம், மன்னிப்பு கேட்கறது ஒரு ஆயுதம், அன்பு செலுத்துறது ஒரு ஆயுதம். ஆயுதம்னா படைக்கலன்களோ படைக்கருவிகளோ இல்ல கத்தியோ கடப்பாறையோ கம்போ வீச்செருவாளோ துப்பாக்கியோ கிடையாது. ஆயுதம் அப்படிங்கிறது நம்ம கர்மா ஹீலிங்ல இருக்கும். நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய ஆயுதங்கள், மிகப்பெரிய ஆயுதங்கள். அன்பு, அகிம்சை, இதெல்லாம் மிகப்பெரிய ஆயுதம். இந்திய சுதந்திரமானதே அகிம்சை அப்படிங்கிறதுல ஆனது, அந்த அன்பாலதான் ஆனது. இந்த ஆயுதங்களை நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்ம இன்னைக்கு யாராவது நம்மளை வந்து ஒரே ஒரு கேள்வி நம்ம உங்ககிட்ட கேட்டுறோம், என்ன அப்படின்னா நீங்க நல்லது செய்றீங்களா, நீங்க நல்லது செய்றீங்களா, பயப்படவே பயப்பட வேண்டாம். கர்மா நம்ம தான் பார்த்துட்டே இருக்கு, அது நம்மளை பில்டு பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லது செய்றீங்களா, நீங்க கவலையே பட வேண்டாம். கர்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது பில்டு பண்ணி நம்மளை எடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கும். ஸோ கர்மா ஹீலிங்குடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் தான். நம்ம எந்த ஒரு இடத்துலையும் உண்மையா உழைச்சோம்னா நம்ம வாழ்க்கை சுலபமா போனாலும் சேஃபா இருக்கும். சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வாழ்க்கையில ஸ்லோ அண்ட் ஸ்டடி இன் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி இன் த ரேஸ். ஸ்லோவா போனாலும் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும், சீரும் சிறப்புமா இருக்கும். வேகமா போறது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கர்மா ஹீலிங்ல நம்ம இருக்கோம். பக்குவப்பட்ட மனிதர்கள், பக்குவப்பட்ட மனசு, அக்செப்டன்ஸ், எதையும் ஏற்றுக்கிறது. யாராவது பார்த்தா எனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், இப்பெல்லாம் வாழ்க்கையில அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப ஃப்ரீயா இருக்கிறோம், ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். காற்றுல வந்து பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. எது நடந்தாலும் அக்செப்டன்ஸ் தான், ஏற்றுக்கொள்ளுதல், அவ்வளவுதான். மனசு நிம்மதியா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. எந்த ஒரு செயல் நடந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்ம பண்ணக்கூடிய செயல், நமக்கு மற்றவர்கள் பண்ணக்கூடிய செயல், எது நடந்தாலும் அந்த அக்செப்டன்ஸ்ல போகும்போது அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்குன்னா மனசு ரொம்ப லேசா இருக்கு. மனசு ரொம்ப லேசா இருக்கு, ரொம்ப எளிமையா என்ன செய்யறோம், நம்மளுடைய அணுகுமுறை இருக்கு மக்கள் கிட்ட. இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப முக்கியமா நம்ம டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், நமக்கு கர்மா ரொம்ப குறையும். துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடையூறுகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், வலிகள், வேதனைகள் யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்கு. அதை நம்ம லிஸ்ட் போட்டு நம்ம சொல்றதுனால அது நமக்கு உடனடியா நம்ம குரூப்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்த உடனே எல்லாம் டெலிட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அது ஆகுறதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம டெலிட் பண்ணிடலாம்.
நம்ம அதை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு இடத்துல வேலையில இருக்கோம், வேலை சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு நடக்குது, மனசார ஏற்றுக்கணும். தொழில் சம்பந்தமா ஏதாவது நடக்குது, மனசார ஏற்றுக்கணும். இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஐயா ஜெகதீசன் ஐயா சொன்ன மாதிரி எப்பயுமே என்ன செய்யலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்பயுமே சந்தோஷம் இருக்கும். எப்பயும் நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒன்று நடந்தா கூட, நம்ம நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ நடந்தா கூட, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும். இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாத்தையும் நம்ம கர்மா கோர்ட்டில் நம்ம நிற்கிறோம். அங்க என்ன எழுதுறாங்களோ, தீர்ப்பில் எழுதுறாங்களோ அதை நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். இங்க வந்து நம்ம 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 நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கோர்ட்டுக்கு அப்புறம் பெரிய கோர்ட்டு, அதுக்கடுத்து பெரிய கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இங்க எதுவுமே கிடையாது. கர்மா கோர்ட்டு இறுதியான கோர்ட்டு. அங்க என்ன முடிவோ அது அப்படியே நமக்கு நடக்கும். அங்க என்ன முடிவோ அதுதான். அந்த தீர்ப்பு கூடிதான் நமக்கு, அந்த தீர்ப்புல என்ன எழுதுறாங்களோ அதுபடிதான் நமக்கு நடக்கும் எல்லாமே. ஸோ அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்வோம், மனசார ஏற்றுக்கொள்வோம். அதுல சந்தோஷமா இருப்போம், அதுல சந்தோஷமா ஹாப்பினஸா இருப்போம். இது நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய சூழல்ல, இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இது போக வந்து யாரையுமே நம்ம பழி வாங்கக்கூடாது. இது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். யாரையுமே நம்ம ஏமாற்றக்கூடாது. இது நமக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது போக வந்து பாத்தீங்கன்னா, நமக்குள்ள சில கேள்விகள், இந்த கேள்விகள் அப்படிங்கிறது வந்து பதில்கள் தேடும் போது நமக்கு ரொம்ப விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். எல்லாரையும் படைத்தது இறைவன். நமக்கு ஏற்கனவே இந்த கேள்வி வந்திருக்கு. இது எல்லாரும் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. எல்லாரும் படைத்தது இறைவன் தான். ஆனாலும் இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா என்ன செய்யுது, மாறுபடுது. ஏன் இப்படி மாறுபடுது? பிறப்பு வந்து ஒரே மாதிரி தான், ஆனா ஏன் கர்மா மாறுபடுது அப்படின்னா, பிறப்பு நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். ஆனா செயல் வந்து எல்லாத்துக்கும் வேற. மழை பெய்யுறது நிலத்துக்கு வந்து எல்லா நிலத்துக்கும் ஒரே மாதிரிதான் மழை பெய்யுது. ஒரு செடியை வளர்க்குறோம், வீட்டுல வச்சு வளர்க்குறோம், தண்ணி ஊற்றி வளர்க்குறோம், அதுலயும் மழை பெய்யும். அதே இது காட்டுல வந்து ஒரு செடி வளரும், அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த விதை வந்து காட்டுல ஏதோ ஒரு பறவை வந்து உணவு சாப்பிட்டு எச்சம் போட்டிருக்கும். எச்சம் போட்டதுல இருந்து அந்த விதை வந்து அந்த காட்டுல வந்து விழுந்திருக்கும். விழுந்த விதை வந்து மண்ணுக்குள்ள போயிருக்கும். அந்த மண்ணுக்குள்ள போன விதைக்கு உயிர் வேணும், அதுக்கு தண்ணீர் வேணும். அது எப்ப கிடைக்கும் அப்படின்னு அது பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாசங்களாக, பல வருஷங்களாக கூட அந்த விதை வந்து மண்ணுக்குள்ள காத்துட்டு இருக்கும். அந்த உயிர் சக்தி, அந்த நீர் அப்படிங்கிறது. மழைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் பெய்யும். அப்படி பெய்யும் போது அந்த மழை நீர் பட்ட அந்த விதை மிகப்பெரிய அளவுல வளர ஆரம்பிக்கும். வீட்டுல நம்ம ஒரு விதையை ஊனி வளர வைக்கக்கூடிய ஒரு செடியை விட, ஒரு மரத்தை விட, காட்டுக்குள்ள இருந்து வளரக்கூடிய ஒரு மரம் மிகப்பெரிய வீரியமா, மிகப்பெரிய தன்மை உள்ளதா என்ன செய்யும், இருக்கும். வீட்டுல வரக்கூடிய, வீடுகள்ல வளரக்கூடிய மரங்களுக்கு நம்ம ரொம்ப பாதுகாப்பு கொடுப்போம். அதுக்கு வந்து ரெகுலரா நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், உரம்லாம் போடுவோம். மற்ற மிருகங்கள்ல இருந்து, ஒரு ஆடு மாடுகள் மற்ற மிருகங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு நல்ல ஒரு வலையெல்லாம் போட்டெல்லாம் நம்ம பாதுகாப்போம் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம வீடுகளில் வரக்கூடிய ஒரு மரங்களுக்கு. ஆனா காட்டுல உருவாக்கக்கூடிய அந்த செடிகள், அந்த மரங்களுக்கு
தண்ணி ஊத்துறதுக்கு ஆட்கள் கிடையாது. அந்த மரங்களுக்கு வந்து உரங்கள் யாரும் வைக்க மாட்டாங்க. இந்த மரங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து மிருகங்கள்ட்ட வந்து பாதுகாக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மரம் தனக்குத்தானே தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்படக்கூடிய அத்தனை சவால்களையும் சந்திச்சு, சோதனைகளை சந்திச்சு, துன்பங்களை சந்திச்சு, அதற்கு தேவையான தண்ணீரை அதுவே எடுத்துக்கொண்டு மிருகங்கள்ல இருந்து அதுவே பாதுகாத்து அவ்வளவு மரங்களுக்கு மத்தியில சூரிய ஒளியை வந்து அடர்த்தியான மரங்கள் இருந்தா அந்த விதைக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காது, சூரிய வெளிச்சம். அதையும் தானே தேடி அதுக்கடுத்து அந்த மரம் வளரும். வீட்டுல நம்ம வளர்க்கக்கூடிய அந்த மரத்தை விட அதிகமான ஒரு வீரியத்தோட மிகப்பெரிய விருட்சமா அந்த காடுகள்ல வளரக்கூடிய அந்த மரத்துக்கு வந்து இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த விதை பட்ட வேதனை, அந்த விதை பட்ட சோதனை, அந்த விதைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்த்தல் எல்லாமே வீட்டுல வளர்க்கக்கூடிய மரங்களோட ஜாஸ்தி இருக்கும். ஒரு மனிதனுக்கு துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள், இன்னல்கள், இடையூறுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த காட்டுல வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் மாதிரி மனிதர்கள் வந்து பலம் மிக்க மனிதர்களாக, விருட்சம், மிகப்பெரிய விருட்சமாக நம்ம வளரப்போறோம் அப்படிங்கிறது தான் நிஜம். பாதுகாப்பாக வளரக்கூடிய ஒரு செடி மிகப்பெரிய அளவுல வளருமா? இல்லை. ஆனால் நமக்கு எந்த விதமான தன்மையும் இல்லாம, பாதுகாப்பு இல்லாம, தேவைகளை பூர்த்தி பண்ணாம, தன் தேவையை தானே தேர்ந்தெடுக்க அந்த மரம் எப்படி ஒரு அசுரத்தனமா, எப்படி ஒரு வீரியமா வளருதோ, மிகப்பெரிய விருட்சமாகுதோ, அந்த மாதிரிதான் மனிதர்கள். துன்பங்களையும் சோகங்களையும் கடக்கக்கூடியவங்க, அதை எதிர்கொண்டு அந்த சவாலை சந்திக்கிறவங்க மிகப்பெரிய ஆற்றலோட நிச்சயமா வந்து திகழ்வாங்க. ஒரு நேர்மறை சக்தியோட மிகப்பெரிய ஆற்றலோட நிச்சயமா வந்து திகழ்வாங்க. இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில சோதனை? இவ்வளவு சோதனை வேண்டாமே, கடவுள் தானே படைக்கிறாரு, ஈஸியா படைக்க வேண்டியதானே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, கடவுளை, ஏன் கடவுளே இப்படி வந்து தேவையான நேரத்துல நீங்க மழையை வந்து பெய்ய மாட்டேங்கிறீங்க? தேவையான நேரத்துல மழை பெஞ்சா தானே நல்லா இருக்கும், பயிரெல்லாம் சீக்கிரமா வளரும், நானும் ஒரு 4 காசு வந்து சம்பாதிக்க முடியும், நான் வந்து ஒரு சம்சாரியா இருக்கேன், ஒரு விவசாயியா இருக்கேன், நான் சம்பாதிக்க முடியும்ல. தேவையான நேரத்துல மழை பெய்ய மாட்டேங்கி, தேவையான நேரத்துல வெயில் வர மாட்டேங்கி, எல்லாம் தலைகளா நடக்குது, விவசாயம் பெரிய அளவுல பண்ண முடியல அப்படின்னு கடவுள்கிட்ட வந்து முறையிடுறாரு. இப்ப கடவுள் வந்து சொல்றாரு, இப்ப என்னப்பா செய்யணுங்கிற, சொல்லு, உனக்கு என்ன செய்யணும்? நீங்க உங்க டியூட்டியை கரெக்டா செய்ய மாட்டேங்கிறீங்க, எனக்கு உங்களோட பெரிய சண்டை. ஒரு டியூட்டியை கரெக்டா பாத்தீங்கன்னா நல்லா வரும் விவசாயம், ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்னு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என் டியூட்டியை பாக்குறியா, பாத்துக்கோ, நீ பாத்துக்கோ, இந்த ஒரு சீசன்ல நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ, அடுத்து நான் வர்றேன் அப்படின்ட்டு பொறுப்பை வந்து கடவுள் வந்து விவசாயி கையில கொடுத்துரு. அந்த விவசாயி, நான் பாக்குறேன் பாருங்க, இனிமே பாருங்க விவசாயத்தை அப்படின்னு சொல்லி அவர் விவசாயத்தை வந்து அந்த விவசாயி வந்து பாக்குறாரு. அவர் கேட்கறப்பெல்லாம் மழை பெய்யுது, அவர் கேட்கறப்பெல்லாம் வயல்ல தண்ணி வந்துடும், அவர் கேட்கறப்பெல்லாம் வந்து சூரிய வெளிச்சம் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் கொடுத்துக்கிறாரு, ஆப்ரேட் பண்றாரு, சூரியனே ஆப்ரேட் பண்றாரு, தண்ணீரை ஆப்ரேட் பண்றாரு, மழையை ஆப்ரேட் பண்றாரு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஆப்ரேட் பண்றாரு. அழகா வந்து என்ன செய்யுது, அவர் நினைச்ச மாதிரி செடிகள்லாம் நல்லா வளருது, நல்லா பாதுகாப்பு, விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு, எலிகள்கிட்ட இருந்து, மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு, இந்த மாதிரி எல்லாமே பாதுகாப்பு வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் நல்லா வந்து அந்த செடியெல்லாம் வளர்ந்து வருது, பருவமாகுது, அறுவடைக்கு தயாராயிடுச்சு. அப்படியே பயங்கரமா இருக்கு, அந்த இடத்த பார்த்தாலே பூரா பசுமையா இருக்கு, நெற்கதிர்கள்லாம் அப்படியே கொத்த கொத்தையா இருக்கு, நெற்கதிர்கள்லாம் பார்க்கும்போதே அவ்வளவு ஹாப்பியா, அவரு பரவாயில்ல,
கடவுள் வந்து நம்ம கிட்ட பொறுப்பு கட்டம் கொடுத்துட்டாரு, சூப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பயங்கர சந்தோஷம். அறுவடைக்கு தயாராகிடுச்சு வயல், அறுவடை முடிஞ்சு அந்த நெல் பதற பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நெல் வந்து நெல் மணிகள் இல்லை, வெறும் பதறாத்தான் இருக்கு. நெல் மணிகளே இல்லை, அதுல வெறும் பதறா இருக்கு. அவருக்கு பயங்கரமான வருத்தம் ஆகி போச்சு. என்னடா இப்படி ஆகி போச்சு, கடவுள் வந்து ஏதோ நமக்கு என்னஞ்சிட்டாரு, சதி பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்தாரு கண்ட்ரோலா. ஆனா அவர் ஏதோ உள்குத்து எதுவும் வச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கடவுளை மறுபடியும் கூப்பிடுறாரு. கடவுள் வர்றாரு. என்னப்பா நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேனே அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, எல்லாம் வந்துருச்சு, இவ்வளவு தூரம் விவசாயம் வந்துருச்சு, தெளிம்பா இருக்கு, ஆனா உள்ள வந்து நெல் மணிகளே இல்லை, பூரா வந்து பதறாத்தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் வந்து சொல்றாரு, இதுக்கு நான் காரணம் கிடையாதுப்பா, இது வந்து இயற்கை தான் காரணம். இதுக்கு காரணம் வந்து அந்த அந்த நெற்கதிர்கள் தான் காரணம். என்ன அப்படின்னா, நெற்கதிர்கள் வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படும் போதுதான் அது வந்து கொஞ்சம் வீரியமா இருக்கும். அடுத்து தேவையான நேரத்துல மழை பெய்யுறது கொஞ்சம் லேட் ஆனதா நல்லது. அதே மாதிரி காத்து வந்து என்ன செய்யணும்னா தேவையான அளவு காத்து அடிக்கணும், அது முன்னதான் இருக்கணும். அதே மாதிரி சூரிய ஒளி வந்து முன்னதான் இருக்கணும். எல்லாமே வந்து சரியா இருந்து பண்ணும்போது அந்த நெல்மணிகளுக்கு எதிர்ப்பும் கிடையாது, நெல்மணிகளை சேர்க்கக்கூடிய விஷயமும் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு தான் கரெக்டான நேரத்துல தண்ணி கிடைக்குது, கரெக்டா உரம் கிடைச்சிருது, அது சுகமா வசிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருது. அப்ப சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. அதனால அது நெல்மணிகளை உருவாக்கல, வெறும் உருவாக்கக்கூடிய வேலையை அது செய்யவே இல்லை, ஏன்னா எல்லாமே கிடைச்சிருது, அதனால தேவையில்லை அப்படின்னு நெல்மணிகள் அங்க உருவாகல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு அந்த தேவைகள் எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னாலே ஒரு வீரியமான மனிதனா அந்த மனிதன் உருவாக முடியாது. ஸோ நமக்கு வரக்கூடிய எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை விஷயங்கள், நமக்கு நடக்கூடிய எதிர்மறை விஷயங்கள், நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், நமக்கு இருக்கக்கூடிய துயரங்கள், இன்னல்கள், இடையூறுகள் அத்தனையுமே நம்மள தங்கம் மாதிரி புடம் போடுறதுக்காக வந்த விஷயங்கள் மட்டும்தான். தங்கமே சுத்தமாகனா கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அனல்ல வைக்கணும். அனல்ல வச்சாதான் தங்கம் சுத்தமாகும். அதே மாதிரி நம்ம மேம்படணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம மேம்படணும், நம்ம பக்குவப்படணும், நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அறிவு சார்ந்த பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும், ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும், மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், நேர்மறையா சிந்திக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நியாய தர்மத்தோட நடக்கணும், தான தர்மங்கள் பண்ணணும். இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியம். இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துகிறது, நேர்மறையான எண்ணத்தை வந்து அவனை தூண்டுகிறது. அவனை மட்டுமல்ல, அவனை சுற்றி சார்ந்தவர்கள் எல்லாத்துக்குமே அந்த வைப்ரேஷன் வந்து கிடைக்குது. ஸோ அத்தனைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேராற்றலா வந்து அந்த கர்மாங்கிறது இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இடையூறுகளும் நம்மளை மேம்படுத்த வந்தவைதான். நமக்கு நடக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம்மளை மேம்படுத்த வர்றதுதான். கடவுள் நம்ம வைக்கக்கூடிய ஒரு சோதனை. இதுல இவங்க எப்படி வெளியே வர்றாங்க, இதுல இவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அது நமக்கு ஒரு பாடம், ஒரு லெசன், ஒரு பாடம் தான். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடம், ஒரு லெசன். அதுல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க எழுதி வைக்கலாம். அதுதான் உங்களுடைய தீசிஸ், அதுதான் நீங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆய்வு கட்டுரை அப்படின்னு சொல்லலாம். அதோட என்ன அப்படின்னா, இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, ஏன்னா நான் இதை அடையணும்னு நினைச்சிருக்கேன், இல்லாட்டி எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கு, உங்க கஷ்டத்தை பட்டியல் போடுங்க. 1 2 3 4 5 10 பாயிண்ட், 10 கஷ்டம். இது மட்டும் சரியாயிடுச்சுன்னா நான் நல்லா இருப்பேன், சூப்பரா இருப்பேன். ஓகே, லிஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 10 எழுதிக்கோங்க. இந்த இது நடந்தா நல்லா இருப்பேன், எனக்கு நல்ல வேலை, இல்லாட்டி எனக்கு இது நடந்தா நல்லா இருக்கும், இல்லாட்டி என் வேலையில எங்க பாஸ் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு வந்து சொந்த ஊர்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லை, இது சரியா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, ஒரு 5 10 எல்லாமே எழுதிடும். அது நமக்கு நடக்காம இருக்கு, அந்த 5 விஷயங்களும் 10 விஷயங்களும் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோ, நடந்துருச்சு, ஓகே, முடிஞ்சிருச்சு. அந்த 10மே உங்களுக்கு கடவுள் வந்து டிக் பண்ணிட்டாரு, பாஸ் பண்ணிட்டாரு, ஜிஓல வந்து பாஸ் பண்ணிட்டாரு. ஓகே, நீங்க அதுக்கடுத்து நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா?
சந்தோஷமா இருக்க முடியுமா? மன நிறைவா இருக்க முடியுமா? அந்த 10 விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு தேவையான விஷயம் தான் அந்த 10 விஷயம். உங்களுக்கு தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க வருஷப்படி. அந்த 10மே நிறைவேற்றியாச்சு, கடவுள் மூலமா இல்ல குருநாதர் மூலமா நிறைவேற்றியாச்சு. நீங்க அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? நிம்மதியா இருக்குமா? மன நிறைவா இருப்பீங்களா? அடுத்து ஃபுல்லா ஹாப்பி ஆயிருவீங்களா? உங்களால அது உறுதியா சொல்ல முடியுமா? அந்த 10ஓட முடிஞ்சிருமா இல்ல அடுத்து மறுபடியும் வருமா? நிச்சயமா அந்த 10 முடிஞ்சா கூட நமக்கு மன அமைதி வந்துருமா? இருக்காது. இருக்காது. அடுத்து ஏதாவது ஒண்ணு புதுசா முளைக்கும். புதுசா ஒண்ணு வரும். புதுசா ஒண்ணு அப்பதான் ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த 10 வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து வள்ளலாருக்கு வந்து தைப்பூச திருநாளை வந்து இத்தனை தர விலகி வந்து தீபம் காட்டியிருக்க மாதிரி நமக்கு வந்து இன்னைக்கு 10 விஷயத்த நீங்க முடிச்சீங்கன்னா 10 விஷயத்த நீங்க முடிச்சிருக்கீங்க. 10 திரையை பார்த்துருக்கீங்க. 16ஆவது தடவை அடைச்சுதானே இருக்கு. அது இன்னும் திறக்கவே இல்லையே. நீங்க இதை முடிச்சோடனே அது ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து இன்னொன்னு ஓப்பன் ஆகும். அடுத்து இன்னொன்னு ஓப்பன் ஆகும். ஒன்னொன்னுக்கும் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அதை கடந்து 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 தான் வரணும். சின்ன பிள்ளைங்க வந்து வீடியோல வந்து கேம்ஸ் விளையாடுவாங்க. அதுல வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, 3, 4ன்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு இது விளையாண்டு முடிச்சோன்னா அடுத்தது வரும். அதுல அந்த கேம்ஸ்ல வந்து வேற மாதிரியான சில தடைகள் இருக்கும். ஒரே மாதிரி தடைகள் வந்து கிடையாது. ஒரே மாதிரி தடைகளை தான் நம்ம தான் கண்டுபிடிச்சிருப்போமே. விடையை கண்டுபிடிச்சிருப்போம். இந்த தடை வருதா? இந்த தடைக்கு நம்ம என்ன செய்யணும்? இதை எப்படி நிவர்த்தி பண்றது? இதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சிருப்போம். அப்ப ஸ்டேஜ் 2க்கு போகும்போது வேற தடைகள் வரும். அந்த வேற தடைகளை நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம சந்திப்போம். அது புதுசா இருக்கும். அதை முடிச்சுட்டோமா அடுத்து ஸ்டேஜ் 3 போகும்போது வேற மாதிரி வரும். அதை நம்ம சந்திக்கணும். ஸோ நமக்கு ஒரு 10 விஷயங்கள் நமக்கு இருந்தா கூட 10யுமே நம்ம கடவுள் வந்து இந்தா உனக்கு பண்ணிட்டேன்பா அப்படின்னு முடிச்சுட்டா கூட நம்ம நிம்மதியா இருந்துருவோமா? நமக்கு அமைதி கிடைச்சிருமா? நமக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா? நம்ம இன்பத்திலே போக முடியுமா? கண்டிப்பா இல்லை. அடுத்தது மறுபடியும் தான் ஓப்பன் ஆகும். அதுல என்ன இருக்கிறது அப்புறம் தான் தெரியும். அப்ப நம்ம இங்க பண்ண வேண்டிய விஷயங்களே வந்து என்னன்னா இறை சட்டங்கள். லைஃப் டைம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இறை சட்டங்கள். இறை சட்டங்கள் அத்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லிடுறேன். நான் இறை சட்டங்களை ஃபாலோ பண்றது முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் முழுமையா வர முடியல, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். அந்த இறை சட்டங்களை ஃபாலோ பண்ணணும். இறை சட்டங்கள் தான் நமக்கு வந்து மெயின். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம கடந்து போறதுக்கு உண்டான விஷயங்கள் இதை நம்ம தொடர்ந்து என்ன செய்யறோம்? நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இறை சட்டங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். 10 விஷயங்கள் நம்ம நடக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நடந்து முடிஞ்சாலுமே அடுத்து ஒண்ணு புதுசா ஓப்பன் ஆகும். அப்படிங்கிறப்ப நம்ம என்னைக்குமே அந்த அக்செப்டன்ஸ்ல வந்துட்டோம்னா ஏத்துக்கிட்டாச்சுப்பா, முடிஞ்சு போச்சு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் சரண்டர் ஆயிட்டேன், நான் வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ பண்றத நான் ஏத்துக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னு தெரியல, போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ண, என்ன செஞ்சேன், எவ்வளவு கர்மம் இருக்கோ, எவ்வளவு கர்மம் எல்லாமே தெரியாது. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். எனக்கு எப்ப நல்லா வருமோ, நீங்க ஜீவோல என்னைக்கு பாஸ் பண்றீங்களோ அன்னைக்கு நான் நல்லா வந்துடுறேன். அவ்வளவுதான். மற்றபடி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு வந்து திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுடைய வேலையை, அன்றாட பணிகளை, அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சொல்லுவாங்க இல்லையா, பிராணாயாமத்துல வந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல, மூச்சு பயிற்சியில சொல்றாங்கல்ல, மூச்சு வந்து கவனிங்க, மூச்சை கவனிங்க, வெளியே விடுறத கவனிங்க, உள்ள போறத கவனிங்க, மூச்சை கவனிங்க, மூச்சை கவனிங்க அப்படிங்காங்க பிராணாயாமம். மூச்சை கவனிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அன்றாட செயல்களை நம்ம கவனிப்போம். கர்மாவை குறைக்கிறதுக்கு நம்ம அனைத்து உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்துவோம். அதையும் தான் அன்னைக்கு வந்து ஐயா சொன்னாங்க, ஜெகதீஷ் ஐயா சொன்னாங்க. கர்மா குறைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு ஆயுதம் அன்பு செலுத்துறது. அனைத்து மக்கள்கிட்டையும் அன்பு செலுத்திட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவங்கள்ட்ட அன்பா இருக்கிறது, ஒரு ஆதரவா இருக்கிறது, ஒரு அனுசரணையா இருக்கிறது, அவங்களுக்கு நேர்மறை எண்ணங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யறது, அவங்கள வந்து கொண்டு வர்றது. இந்த மாதிரி இந்த அன்பு செலுத்துறதுலயே நம்ம கர்மா வந்து ஏகப்பட்டது குறைஞ்சு.
ஆறுதலா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறதுக்கு இப்போ வந்து மனிதர்கள் கிடையாது, எங்கேயுமே இல்லை. கஷ்டத்தை வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை நின்று நிதானமா உட்கார்ந்து கேட்கறதுக்கு மனிதர்கள் இப்ப இல்லை. அதை கேட்டு பாருங்க. ஒரு சக மனிதன்கிட்ட நீங்க உட்காந்து அவருடைய சோகத்தை நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னா அதை உட்கார்ந்து அமைதியா அவருக்கு டைம் கொடுத்து நம்ம கேட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பெரிய ஹீலிங் தான். அதுலயே அவருடைய மனப்பாரம் ரொம்ப குறைஞ்சிரும். இது வந்து சக மனிதன்கிட்ட பண்ணணும்னு இல்லை, நம்மளுடைய குடும்பத்துல பண்ணணும். நமக்கு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு வந்து துணை இருக்காது. அந்த தாத்தா பாட்டி கிட்ட உட்காருங்க, டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து அவங்களோட உட்கார்ந்தோம்னா அவங்க பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளோட உறவு முறைகள்ல உட்கார்ந்து விஷயங்களை கேட்கறதுக்கு இப்ப ஆட்கள் இல்லை. மனசு பாரம் பூரா குறைஞ்சிடும். தாத்தா பாட்டி கிட்ட நல்லா உட்கார்ந்து அவங்க ஏதாவது பேசுறாங்களா கேட்டுக்கிட்டே இருங்க. குறைகள் சொல்றாங்களா கேட்டுக்கோங்க. நிறைகள் சொல்றாங்களா கேட்டுக்கோங்க. அவங்கள்ட்ட அவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு அவங்க கிட்ட அவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள் எல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. திரும்ப அதெல்லாம் கிடைக்காது. அவங்க இறப்புக்கு பின்னால அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. இருக்கும் போதே நம்ம கேட்டுக்கணும். இழந்ததுக்கு அப்புறம் அதை பெற முடியாது. அதே மாதிரி தாத்தா பாட்டிட்டு நம்ம டைம் கொடுத்து உட்காடுறோமா, அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா வயசானவங்களா இருந்தா அவங்களோட உட்காரணும். அவங்களோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவங்க ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய, அவங்களுக்கு அந்த வயதான காலத்துல வரக்கூடிய அந்த மனம் சம்பந்தமான சில நோய்கள்ல இருந்து அவங்கள பாதுகாக்கும். நம்மளும் எல்லாருமே ஒரு டாக்டர் மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு சக மனிதன்கிட்ட முதல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வந்து ஃபுல்லா உட்கார்ந்து அப்படியே கேட்கணும். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்கம்மா. அதே மாதிரி சக மனிதன் வந்து ஒரு சோகத்துல இருக்கானா, ஒரு துன்பத்துல இருக்கானா, உட்கார்ந்து நம்ம கேட்டு ஆறுதலா 4 வார்த்தைகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த துயரங்களை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அரிய சக்தியை வந்து இருக்கும். அந்த வார்த்தைகள் ஆறுதலா நம்ம சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுக்கு அவங்களுடைய சோகங்களுக்கு நம்ம முழுமையான தீர்வு சொல்றோமோ இல்லையா, முழுமையான தீர்வால நம்ம கொடுக்க முடியுதோ இல்லையா, நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அது கர்மா. கடவுளே கருணை வடிவம் கொண்டவர் கடவுள். ஆனா கர்மாவுக்கு அவரே கட்டுப்பட்டவர். நம்ம சாதாரணமான மனிதர்கள், நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அன்பா ஆறுதலான சில வார்த்தைகள், அதுபோக நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள், மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, நன்றி சொல்றது, இதை நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக் கொடுக்கலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான். நம்ம ஒருத்தருக்கு வந்து கையில இருந்து மிகப்பெரிய அளவுல பணம் கொடுத்து உதவி செய்ய போறோமா? பணம் கொடுத்து எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுட்டே இருக்க முடியும்? ஒருத்தருக்கு வந்து மீன் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னா மீன் கொடுக்கறத விட, மீன் சொல்லக்கூடாது, நம்ம பூரா சைவத்துல போகணும், அசைவம் சொல்லக்கூடாது இல்லையா, நான்வெஜ் சொல்லக்கூடாது, வெஜ்ஜு தான். ஓகே, ஒருத்தருக்கு வந்து பசியில இருக்காரு அப்படின்னா அவருக்கு பருப்பு சாதம் நம்ம கொடுக்கறத விட அந்த பருப்பு சாதத்தை வந்து உருவாக்குறது எப்படி என்ன செய்யணும் நம்ம சொல்லி கொடுத்துடணும். பருப்பு சாதத்தை இப்படி உருவாக்குங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிட முடியுமா? அவங்களுடைய துன்பங்களுக்கோ அவங்களோட துயரங்களுக்கோ பணம் கொடுத்து உதவி செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இறை சட்டங்கள், அதுபோக நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கு உண்டான 5 மெயினான விஷயங்கள். மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க, நன்றி சொல்லுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. இனிமே நியாயமா இருங்க உங்களோட வாழ்க்கையில, நீதியா இருங்க, அறத்தோட எதிராலும் பண்ணுங்க. அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த அறம்.
அதான் அழகா வந்து நமக்கு வந்து எழுதியிருந்தாங்க. ஔவையார் வந்து எழுதியிருந்தாங்க, அறம் செய்ய விரும்பு. அறம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திருவள்ளுவர் எழுதின முக்கியமான 3 விஷயங்களே வந்து என்னன்னா, அறம், பொருள், இன்பம். இதை அடிப்படையாக வச்சுதான் திருவள்ளுவர் வந்து எழுதின திருக்குறள்ல அடக்கம் முழுக்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அறம் சார்ந்து தான் பண்ணணும். அறம் சார்ந்து தான் நம்ம எதுனாலும் பண்ணணும். ஒரு பொருளீற்ற விஷயம், ஒரு பொருள் தேடுறோம், நமக்கு பணம் தேவை, ஒரு பொருள் தேடுறோம் அப்படின்னா அறம் சார்ந்து ஒரு தொழில் பண்ணணும். அறம் சார்ந்து செய்யப்பட்ட தொழில தான் பொருள் ஈட்டணும். அறம் சார்ந்து செய்யப்பட்ட தொழில்ல பொருளீட்டி இன்பம் என்னும் மகிழ்வு அடையணும். அறம், பொருள், இன்பம். ஸோ இந்த கர்மாகிலிங்களை வந்ததுக்கு அப்புறம் இந்த திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை மையமா வச்சிருக்கக்கூடிய அந்த அறம், பொருள், இன்பம், அறத்தோட தான் பண்ணணும். எந்த ஒரு வேலையோ தொழிலோ அறத்தோட பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பொருள் சேர்க்கணும், அதுலதான் நம்ம இன்பம் அடைய முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய கர்மாக்கெல்லாம் குறைஞ்சு நம்ம என்ன செய்யலாம், நம்ம பயணிக்கலாம். நமக்கு வரக்கூடிய கர்மா எல்லாமே வந்து கர்மா சட்டங்கள். கர்மா வந்து தண்டனை கிடையாது. கர்மா வந்து நமக்கு வந்து கத்துக்கிட்டு தான். நமக்கு வந்து தெரியணும், என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு பாடல் வரிகள் உண்டு. அதாவது வந்து என்னன்னா, அந்த பாடல் வரிகள் நினைவுக்கு வரல. இப்போ மலைராஜன் சார் வந்திருந்தாங்கன்னா பாட்டு பாடியிருப்பாங்க இன்னைக்கு. அவங்களுக்கெல்லாம் பாடல் வரிகள் வந்து அப்படியே உள்ள மைண்ட்லேயே நிற்கும். பாடலே பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த பாடல் வரியில் வந்து ஒரு வரி வரும், என்ன அப்படின்னா, ஓகே அந்த பாடல் வரி கொஞ்சம் வருது, ஓகே சொல்லிடலாம். அதாவது டி ராஜேந்தர் தான் எழுதியிருப்பார் நினைக்கிறேன். நெருப்பு சுட்டா சுடும் என்று சின்ன வயதில் அண்ணன் சொல்ல நெருப்பை நீதி தொட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். நெருப்பை யார் தொடுவார்? நெருப்பை தொட்டால் நம்ம இருக்கும்போது ஓகே, நெருப்பை தொட்டால் சுடும் என்று சின்ன வயதில் அண்ணன் சொன்னார். ஓகே, நெருப்பை தொட்டா சுடும் என்று சின்ன வயதில் அண்ணன் சொல்றாரு. ஆனா மீறி தொடுவாங்க பிள்ளைகள் எல்லாருமே தொடுவாங்கல்ல. நெருப்பை தொடாத பிள்ளைகளே அரிது, கண்டிப்பா தொடுவாங்க. நம்ம எல்லாம் குழந்தைகள்லாம் கர்மா ஃபீலிங் வர்றதுக்கு முன்னாடி நமக்கும் நெருப்பை நம்ம போய் தொடுவோம், சுடத்தான் செய்யும். கர்மா ஃபீலிங் வர்றதுக்கு முன்னாடி நம்மளும் நெருப்பை வந்து தொடுவோம், சுடுவோம். அந்த பாட்டுல வர்ற அண்ணன் சொல்லி நான் மீறி தொட்டேன் எனக்கு சுடுது அப்படின்னு அந்த பொண்ணு பாடிடுவோம். அதே மாதிரி நமக்கு இத பண்ணணும்னா நமக்கு கர்மா வரும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம குருநாதர் நமக்கு வந்து இருக்காங்க. அந்த பாட்டுல வந்து அண்ணன் சொல்லுவாரு, நெருப்பை தொட்ட சுடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா தொடும், அது சுடுன்னு சொன்னாங்க அண்ணன், இப்போ வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனா நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தொட்டா சுடும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது. வெறும் கர்மா கிளிங்களை வந்து மன்னிப்பு கேட்கறதோ, மன்னிப்பு கொடுக்கறதோ, நன்றி சொல்றதோ, தான தர்மங்கள் மட்டுமே இங்க இல்லையே. ஏராளமான விஷயங்கள். ஒரு அரஞ்சான் கயிறு வந்து எப்படி அணியணும், ஒரு தாலி கொடி வந்து எப்படி கழுத்துல போடணும், ஸோ ஒரு குங்குமம் வந்து எப்படி வைக்கணும், ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அன்றாட நம்ம வாழ்க்கையில நிகழக்கூடிய அவ்வளவு விஷயங்களையுமே ரொம்ப நேர்த்தியா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொல்லி கொடுத்து, இந்த இடத்துல இதை செய்யுங்க, இந்த இடத்துல இதை பண்ணுங்க, இதை இப்படி பார்த்துக்கோங்க, இதை இப்படி ஃபாலோ பண்ணுங்க, இதை நீங்க ஏத்துக்கோங்க. எவ்வளவு விஷயங்கள், அளப்பரிய விஷயங்கள், ஒன்றா ரெண்டா, அவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு எல்லாமே நமக்கு முன்னோடியா, நமக்கு வழிகாட்டியா, நமக்கு ஒரு குருநாதரா, நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமா நம்ம குருநாதர் வந்து என்ன செய்யறாங்க, டாக்டர் இளங்கோய்யா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஐயா நீங்க சொன்ன வரி வந்து இன்னொரு பாட்டுல வந்துரும், அருமையான வரி. நான் சாத்தூர் மலைராஜன் பேசுறேன். பட்டால் தானே தெரிகின்றது, சுட்டால் சுடுவது நெருப்பென்றுன்னு ஒரு வரி வரும். நம்ம எதுவுமே
ஆமா. அதாவது இந்த உலகத்தை ரொம்ப அருமையா பேசுறீங்க. ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது அருமை. வாரியார் சாமி ஒரு சொல்லுவாங்க. சொல் புத்தி, சுய புத்தி, கரிமட்ட அதாவது வாழைமட்ட புத்தி, கரிப்புத்தி, கற்பூர புத்தி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த புத்தியிலே 3 வகை இருக்குங்கிறாங்க. அதாவது அது சொல்றதா இருந்தா கற்பூர புத்தினா சொன்னோடனே டக்குன்னு பத்திக்கணும். என்ன கரிப்புத்தினா ஊதி ஊதி தான் சொல்லி அதை புரிய வச்சுக்க முடியும். அடுத்தது வந்து வாழைமட்டை புத்தினா அதை புரிய வைக்கவே முடியாது. அது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம், சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை பட்டா தான் தெரியும் சார். இந்த கர்மா வந்து நமக்கு படிக்கிற சொல்லுகிற பாடம் வந்து அதை வந்து அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. ஆனால் இப்போ நமக்கு இது சொல்லி இதுன்னா இப்போ எல்லாமே இப்ப நம்ம கற்பூர புத்தியாக மாறிட்டோம். உண்மை அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அனுபவம் தான் எனக்கும் இருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே அடுத்த செகண்ட் டக்குன்னு கர்மா ஏய் பார்த்து கவனம் அப்படின்னு டக்குன்னு அப்பப்போ சொல்கிற மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு பண்பட்டு வர்றோம். அதனால நம்ம எல்லாமே நல்லா கடை தேர்வோம், இறைநிலை அடையவுங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ரொம்ப நன்றி. குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். தொடருங்கள். நன்றி. ரொம்ப சிறப்பு. இதே பாடிட்டீங்க, அவ்வளவுதான். பாடல் வரியை வந்து ஒருத்தர் எப்பயுமே உற்சாகப்படுத்தும். குமார் ஐயாவும் வந்து அந்த பாடல் வரிகளை எடுத்து சுட்டி காட்டினாங்க. நீங்களும் சொல்லிட்டீங்க. சூப்பர், அருமையான ஒரு விஷயம் தான். நீங்க சொன்ன மாதிரி அதுதான், அது கர்மா இருக்குடா அப்படிங்கிறது எப்பயுமே என்ன அப்படின்னா, கிறிஸ்டல் அப்படிங்கிறது கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். கிறிஸ்டல் இருக்கிறது இறைவனே நம்ம கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டல் இல்லாதவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து அதை நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் இருக்கிறவங்க கிறிஸ்டலை பாத்துக்கிறாங்க. மற்றபடி வந்து எப்பயுமே உள்ளுணர்வு, எப்பயுமே இப்ப நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ஐயா மலைராஜன் சொன்ன மாதிரி கர்மா இருக்குடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நமக்கு நடக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே சரி, இன்னைக்கு என்ன நடக்குது, நமக்கு நடக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே நமக்கு கர்மா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம வந்து பெருசா இப்ப நினைக்கிறோமோ இல்லையா, கர்மாவை தான் இப்ப ரொம்ப பெருசா நினைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா கடவுள் வந்து கர்மால இருந்து காப்பாற்ற முடியாதுங்கிறது இப்ப நல்லா தெரிஞ்சு வச்சோம். முன்னாடி வந்து கடவுள் காப்பாற்றுவாரு, அவர் வருவாரு, அவர் வந்து நம்மளை வந்து மீட்டெடுத்து கொண்டு போயிடுவாரு, நம்மளை பெருசா கொண்டு வந்துருவாரு, நம்ம என்ன கேட்குறோமோ உடனே வந்து ரைட்டு உனக்கு கிளீர் பண்ணியாச்சு, இப்போ இந்தாப்பா ஜீவோ போட்டாச்சு, பச்சை கையெழுத்து போட்டாச்சு, நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சிருந்தோம். அது கிடையவே கிடையாது. கடவுள் வந்து கர்மால இருந்து காப்பாற்றவே மாட்டாரு அப்படிங்கிறது நமக்கு ஐயா மூலமா நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப கர்மா வந்து அக்செப்டன்ஸ், நம்ம ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. வேற வழியே இல்லாத ஒரு மிகப்பெரிய தீர்வு என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ளல் மட்டும்தான். அது போக நம்ம நேர்மையா இருக்கிறது, நம்ம உண்மையா இருக்கிறது, நம்ம தானம் தர்மம் பண்றது, இதுதான் நமக்கு இறை சட்டங்களை ஃபாலோ பண்றது. இது பெரிய விஷயம், அலாதியான விஷயம். கர்மா இருக்குடா, பார்த்து இருந்து கூட ஜாக்கிரதையா இருந்துக்கோ, தப்பு பண்ணிடாத, கவனமா இரு, தீயதை செஞ்சிடாத, தீயதை பார்க்காத, தீயதை கேட்காத, தீயதை செய்யாத அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கர்மா அப்படிங்கிறது காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் அது வந்து இன்னைக்கு நம்மளோட வந்து என்னன்னா உடல் பொருள் ஆவி அத்தனையுமே வந்து இறைவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து உடல் பொருள் ஆவி அத்தனையுமே நமக்கு கர்மா வந்து என்ன செய்யுது, பிளட் வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடிட்டு இருக்க மாதிரி இந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ்ல இப்ப கொண்டு வந்து வச்சிருச்சு. அதனால இப்ப நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், இந்த 3 தான் கர்மாவுக்கு முக்கியம். இந்த 3லயுமே நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். முதல்ல எண்ணத்தை வந்து தூய்மைப்படுத்துறோம். ஏன்னா உற்பத்தி ஆகிற இடத்திலேயே ஒரு ஆறு வந்து கலங்களான தண்ணி வந்துருச்சுனாலே அது கலங்கள் தான். அப்ப அந்த எண்ணங்களை வந்து நம்ம தூய்மையா வைக்கிறதுக்கு உண்டான பல விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்ப அப்படியே கவனமா பாக்குறோம். எண்ணங்கள் வந்து மோசமான எண்ணங்கள் வந்து வராம இருக்காது. ஸோ ஒரு போன வாரம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தோம். அது வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன். அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழுவினர் வந்து இருக்கக்கூடிய முத்துக்குமார் அவருடைய மனைவி தான் நடந்தது. அவங்க மாமனார் தான் நம்மளுடைய குமார் ஐயா. அங்க வந்து பாத்தீங்கன்னா விமல் ஐயான்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் நம்ம கர்மா ஹீலிங்ல வந்து இருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம இன்னைக்கு கர்மா ஹீலிங்ல இருந்தாலுமே நமக்குள்ளேயும் அந்த கோபங்கள் வரும். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நானே அவர்கிட்ட, ஏன்னா அவங்க வந்து என்னன்னா இறை சட்டங்களை முழுமையா ஃபாலோ பண்றவங்க, என்னை விட அதிகமா விமல் ஐயான்னு இருக்காங்க. அவங்க வந்து
கப்பல் துறையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இறை சட்டங்களை முழுமையாக ஃபாலோ பண்றவங்க, டெய்லி வந்து கிறிஸ்டல் தியானம் பண்றவங்க, கிறிஸ்டல் அவங்க வாங்கியிருக்காங்க ஐயா கிட்ட, கிறிஸ்டல் தியானம் பண்றவங்க, கிறிஸ்டல் யோகா பண்றவங்க. ஸோ அவங்ககிட்ட நானே கேட்டேன், நான் சில கேள்விகள் வந்து கேட்டேன். இந்த மாதிரி வந்து நம்ம கர்மாகளிகள் இருந்தாலுமே நமக்கே திடீர்னு சில நேரங்கள்ல கோபம் வருது, அந்த ஒரு 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 மூர்க்கத்தனம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அந்த உமல் ஐயா வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமா நம்ம எல்லார்கிட்டையும் ஆஹ், அசுரத்தனம் அப்படிங்கிறது வெளிப்படும். அந்த ராட்சச குணம் அப்படிங்கிறது அப்பைக்கப்ப நம்ம கிட்ட வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போதெல்லாம் நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுருங்க, வெளிப்படும் போதெல்லாம் மன்னிப்பு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு கர்மகளில் இருந்தா கூட, நம்ம அமைதியா போகணும்னு நினைச்சா கூட, நம்ம வந்து நேர்மறை சிந்தனையோட போகணும்னு நினைச்சா கூட, நம்ம நியாயமா தான் இருக்கணும்னு நம்ம நினைச்சா கூட, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ராட்சச குணம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளதான் இருக்கும், இல்லாம இருக்காது. அது வெளிப்படும், வெளிப்படாம இருக்காது. அப்படி வெளிப்படும் போதெல்லாம் நம்ம உடனடியா நம்ம செய்ய வேண்டிய வேலை மன்னிப்பு கேட்கறது. எதனால அந்த ராட்சச குணம் நம்ம கிட்ட வெளிப்படுதோ, யாருனால வெளிப்படுதோ, எந்த செயல்னால வெளிப்படுதோ, அவங்க கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து விமல் ஐயா வந்து சொன்னாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன். நேற்று நைட்டு அந்த பஸ்ல வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போகும்போது உடனே டிரைவர் வந்து நான் திட்டினா கூட, நான் திட்டினது அந்த டிரைவர் காதுல கேட்டிருக்காது, பிரபஞ்சத்துக்கு கேட்டுச்சு. ஸோ உடனடியா மன்னிப்பு கேட்டோம். நம்ம நம்ம அந்த இடத்துல அந்த அசுர குணம் வெளிப்படுது, அந்த ராட்சச குணம் வெளிப்படுது. ஆனாலும் உடனடியா நம்ம என்ன செய்யறோம், அந்த இடத்துல அந்த மன்னிப்பு கேட்ட உடனே அந்த கர்மால பிளஸ் ஆகக்கூடிய வேண்டிய விஷயத்த நம்ம மைனஸ் ஆகிட்டோம். இது நம்ம கர்மா கிளாஸ்ல வந்ததுனால நமக்கு இதெல்லாம் தெரியுது. இவ்வளவு அரிய பெரிய உண்மைகள்லாம் நமக்கு தெரியுது. இது நம்ம வரவே இல்லைன்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. உண்மையிலே இது வந்து அனுபவங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் மூலமா பல விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கர்மாங்கிறது வந்து நமக்கு அது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய கடல். அதுல இருந்து நம்ம உள்ள போய் நம்ம வெளியே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரிப்படுத்தி எடுத்துட்டு பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இங்க வந்து என்ன அப்படின்னா, நம்ம கர்மா இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து நல்ல மனசு நமக்கு என்ன செய்யுது வருது. கர்மா இல்லை அப்படின்னா நம்ம மனசு இவ்வளவு எண்ணங்களை வந்து நம்ம நேர்மறையா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். எண்ணம், சொல், செயல். எண்ணங்களை நம்ம நேர்மறையா வச்சுக்கிடணும், எண்ணங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளோட எண்ணங்கள்ல வந்து களங்கள் இருக்கக்கூடாது, அது தூய்மையா இருக்கணும். அப்ப எண்ணங்களை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த நமக்கு வந்து சொல் நமக்கு வந்து சரியா வந்துடும். எண்ணங்களை சரி பண்ணிட்டோம்னாலே சொல் சரியா வரும். சொல் சரியா வந்துட்டாலே நமக்கு செயல் நம்ம சரியா பண்ணிடுவோம். செயல் சரியா பண்ணிட்டாலே நமக்கு கர்மா இருக்காது. ஸோ எண்ணம், சொல், செயல் இது வர்றதுக்கு நமக்கு அந்த மனப்பக்குவம், அந்த பொறுமை, அந்த பக்குவம், அந்த கோபப்படாமல் இருக்கிறது, இதெல்லாம் வர்றதுக்கு நம்ம வந்து நம்ம தயாராகணும். மனதளவுல தயாராகணும். இது உடனடியா ஒரே நாள்ல தீர்க்கக்கூடிய டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கிடையாது. வாட்ஸ்அப்ல நம்ம கொடுக்கக்கூடிய டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு முதல்ல வந்து வரக்கூடிய நிகழ்வுகளை, அது நமக்கு வரக்கூடிய நெகட்டிவான நிகழ்வுகளா இருக்கட்டும், எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடியதா இருந்தாலுமே அதை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அங்க வந்து நமக்கு வெற்றி தான். இந்த ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அதை நம்ம வந்து பண்ணிக்கிடலாம். மற்றபடி கடவுள் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நீ எந்த வழியில பயணிக்கிறோம் அப்படிங்கிறத வழியை நீ முடிவு பண்ணிக்கோ. ரோடு நான் போட்டுட்டேன், ரோட்ல எப்படி போகணும்னு முடிவு பண்ணக்கூடியது யாரு? நீ தான். நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சாய்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நேர் வழியில பயணிக்க போறோமா இல்ல தப்பான வழியில பயணிக்க போறோமா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம செய்ய வேண்டிய வேலை கர்மா. கடவுளே வந்து பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம் ஐயா, வந்துட்டாங்களா சாரு? ஓகே, நன்றி சொன்னாங்க. ஐயா ஐயா ஒரு விஷயம் நீங்க சொன்னது ரொம்ப 100க்கு 100 உண்மை. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இதுல வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் ஒருத்தர் எனக்கு இதை பத்தி சொன்னாருங்கய்யா. என்ன சொன்னாருன்னா, ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு வந்து எல்லாருக்குமே இருக்குது. மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மனசாட்சிங்கிறது உள்ள இருக்கும்,
அது வந்து எப்பயுமே என்ன செய்யும், கரெக்டாக தான் சொல்லணும். எல்லாருக்கும் மனசாட்சி வந்து கரெக்டாக சொல்லுமா. மனசு வந்து இங்கிட்ட அங்கிட்ட அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குமா. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி மனசு சொல்றத கேட்கறதா, மனசாட்சி சொல்றத கேட்கறதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவா இருந்துட்டோம்னாலே ஓரளவுக்கு நம்மள சரி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க இந்த ஒரு பாதையில போறோம், அந்த இடத்துல வந்து நோ என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. உடனே என்ன செய்யுது, போலீஸ் இருக்காங்களா, நம்ம இங்கனுக்குள்ள பக்கத்துல தானே போறோம், சுத்தி வந்தா நேரம் ஆகும், உடனே அவன் டக்குன்னு போயிட்டு ஒடியாந்துரும் அப்படின்னு நினைச்சு வண்டியை உள்ள விட்டுறோம். போலீஸ் ஓரத்துல அங்கிருந்து ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு இருப்பாரு, உடனே உசியில ஊதிட்டு "இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி சார்ஜிட் போட்டுருவாரு. அந்த இடத்துல மனசாட்சி என்ன சொல்லும்னா, வேண்டாம்ப்பா போகாத, நோ என்ட்ரின்னு சொல்லத்தான் செய்யும். அந்த போர்டை பார்த்தோன்னே சொல்லும். ஆனா என்ன செய்யும், மனசு வந்து போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதனுடைய விளைவு தான் நமக்கு கிடைக்குதுங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத ஒருத்தர் ஈஸியா சொல்லி புரிய வச்சாரு. அதை வந்து நம்ம அப்பப்ப நினைக்கணும், அதுதான் உள்ள விஷயம். ஆனா நம்ம மாயைன்னு ஒண்ணு விஷயம் வந்து நம்மள கண்ணை மறைச்சிருது, இதை மறைச்சிருது. அதுதான் நம்ம கர்மாவா வந்து பிரதிபலிக்குதுன்னு என்னுடைய நிச்சயமா தாழ்மையான கருத்து. நன்றி. நீங்க சொன்னதுனால நிச்சயமா கோரிலேட் பண்ணி சொல்லி ஒண்ணும். நன்றி. நிச்சயமா நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா அதாவது வந்து அதுதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய பல செயல்கள், யாருக்குமே இது தெரிய போறது இல்ல, யாருக்குமே தெரியாது அப்படின்னு செய்யக்கூடிய பல செயல்கள் மேக்சிமம் கர்மால வந்துடும். இது யாருக்குமே தெரியாதுல்ல, இதை பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய பல செயல்கள் தான் கர்மால வருதே ஒழிய, ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கும், அவர் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காரு, நம்ம பண்றது தப்பு அப்படின்னு நம்மளால உணரப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்மளால உணரப்பட்டும் பல செயல்கள் என்ன செய்யறோம், நம்ம செய்யறோம். இது யாருக்கும் தெரியாது, நம்மளால உணரப்பட்டு இது யாருக்கும் தெரியாதுன்னு செய்யக்கூடிய பல செயல்கள் நமக்கு என்ன செய்யுது, கர்மால வந்து வந்துருது. அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். ஐயா வந்து அருமையா வந்து சொன்னாங்க, சூப்பர். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து இந்த கேள்வி, இந்த பதில்கள் அப்படிங்கிறது தான் உண்மையிலே எல்லாத்துக்குமே சிறப்பா இருக்கும். கேள்வி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து பதில்கள் வந்து பெரிய அளவில் உருவாகும். கேள்விகள் சரியா இல்லை அப்படின்னா பதில்கள் வந்து பெரிய அளவில் உருவாகாது. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கதாநாயகன் தான் ஹீரோ, கதாநாயகன், ஓகே, அவர் வச்சுதான் படம். ஆனாலும் வில்லன் வந்து எந்த அளவுக்கு பலசாலியோ அப்பதான் கதாநாயகனுடைய அந்த படமே ஓடும். வில்லனுடைய கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா சித்தீகரிக்கப்பட்டா தான் அந்த கதாநாயகனை அங்க வெளிப்பட முடியும். கதாநாயகனோட கேரக்டர் இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு பல படங்களை நம்ம உதாரணமா வந்து சொல்ல முடியும், பல திரைப்படங்களை உதாரணம் சொல்லலாம். வில்லன் எந்த படத்துல ரொம்ப சிறப்பா இருக்காங்களோ, அந்த வில்லன் கேரக்டர் எந்த படத்துல சிறப்பா உருவாக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துலதான் கதாநாயகனுடைய அந்த தோற்றமும் கதாநாயகனுடைய செயல்களும் மிக சிறப்பா சித்தீகரிக்கப்பட்டிருக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதான். நமக்கு எந்த அளவுக்கு துன்பங்கள் துயரங்கள் அதிகமா வருதோ, அதை எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இங்க என்ன செய்ய முடியும், சிறப்பா வந்து செயல்பட முடியும். ஓகே, இந்த நேரத்துல ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வந்து பார்க்கலாம். இறைவன் வந்து நம்மளை வந்து ஏன் ரொம்ப சோதிக்கிறாரு, இறைவன் வந்து நம்மளை ஏன் சோதிக்கணும்? ஏற்கனவே ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தாங்க, இறைசக்தி வந்து நம்மளை ஏன் சோதிக்கணும், அந்த சோதனை எதுக்கு, அந்த சோதனை நடந்து முடிஞ்சு அவர் என்ன செய்ய போறார்? அப்படி அவர் சோதிக்கும் போது நம்மளை இறைவன் சோதிக்கிறாருன்னா தப்பு பண்றதுக்கு ஸ்பேஸ் வந்து யார் கொடுக்கா, அவர் ஏன் கொடுக்கணும்? கொடுக்காம விட்டுறலாமே, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணிட வேண்டியதானே. அப்ப நல்லதுதான் நடக்கும். தப்பு கொடுக்க ஸ்பேஸே கொடுக்கறது நல்லதுதான் நடக்கும். அப்புறம் ஏன் அதை பண்ணணும் இறைவன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க. முதல் விஷயம் வந்து என்னன்னா, இறைவன் வந்து நம்மளை சோதிக்கிறது வந்து நமக்கு வந்து டெஸ்ட் பேப்பர்லாம் அவர் கொடுக்கல, சரிங்களா? டெஸ்ட் பேப்பர்லாம் கொடுக்கல. நம்மளை இறைவன் சோதிக்கிறது வந்து என்ன அப்படின்னா, டீச்சர் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சருக்கு தெரியாதனால கிடையாது. டீச்சருக்கு தெரியல அதனால எக்ஸாம் வைக்கிறாங்களா? கிடையாது. டீச்சருக்குலாம் தெரியும். எக்ஸாம் வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம லெவல் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா, ஒரு விதமான சோதனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிபார்ட்மெண்ட், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தன்மையில இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை, ஒவ்வொரு விதமான டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கு அப்படின்னா,
அதுல நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் அவர் நமக்கு என்ன செய்றாரு, அந்த சோதனை வந்து வைக்கிறார். இவங்க இதுல தேறிடுவாங்களா, இதுல தேறி இவங்க ஒரு பெரிய லெவல்ல வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான டெஸ்ட் வந்து வைக்கிறாரு. தகுதியானவங்களா இருக்காங்களா, இந்த தகுதிக்கு அவங்க சரியா அப்படிங்கிறத அவர் என்ன செய்றாரு, டெஸ்ட் வைக்கிறார். அது எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் நம்ம இருக்கலாம், எந்த துறைனாலும் இருக்கலாம், விளையாட்டுத்துறையோ அரசியல் துறையோ இல்லை சினி ஃபீல்டோ இல்லை எந்த துறையினாலும் இருக்கலாம். எந்த துறையில இருந்தாலும் நமக்கு வைக்கக்கூடிய சோதனை அப்படிங்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு அதுல அறியாமையில இருக்குமா இல்ல அதுல வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆயிட்டுமா, இது எல்லாமே அவர் வைக்கக்கூடிய டெஸ்ட்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இறைவன் நமக்கு சோதிக்கிறது காரணம் என்னன்னா அதுல நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டுத் துறையிலயோ இல்லாட்டி அரசியல் துறையிலயோ இல்லாட்டி ஒரு சினி ஃபீல்டுலயோ இல்லை அப்படின்னா வேற பல துறைகள் இருக்கக்கூடிய பல பேர் வந்து ஒரு அறியாமையில இருந்து ஒரு துறையில உச்சத்தை அடைய முடியுமா? ஒருத்தர் அறியாமையில இருந்து ஒரு துறையில உச்சத்தை அடைய முடியுமானா ரொம்ப இடங்கள்ல இருக்க மாட்டாங்க. ஓரளவு தான் அந்த துறையை பத்தின ஒரு குறிப்பிட்ட ஒரு இது வந்து எடுத்திருப்பாங்க. அப்ப அதுக்கு தான் நமக்கு வந்து இறைவன் வந்து நமக்கு என்ன செய்யறாருன்னா சில சோதனைகளை வச்சு அதுக்கு நம்ம என்ன செய்யறாரு, நம்ம வந்து கொண்டு வர்றாரு. சோதனை இல்லை அப்படின்னா மனுஷன் வந்து வளர முடியாது. ஏற்கனவே வந்து அந்த விவசாயி வந்து அந்த கடவுள்கிட்ட கேட்ட மாதிரி எனக்கு சரியான நேரத்துல மழை வெயில் எல்லாமே கொடுத்துரு வளர்ந்துரும் அப்படின்னா எல்லாமே கடவுள் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுனால அந்த நெல் மணிகள் உருவாகாம வெறும் பதர்கள் தான் உருவாச்சு. மனிதனுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கணும். பூமிக்கு அடியில வைக்கக்கூடிய விதை வந்து எதிர்ப்புல தாண்டி தான் என்ன செய்யுது, முளைச்சு வெளியே வருது. எல்லாமே என்ன செய்யணும், எல்லா விதமான பொருளும் புவியீர்ப்பு விசையில என்ன செய்யணும், பூமிக்கு கீழே தான் போகணும். நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா பொருளும் புவியீர்ப்பு விசை இருக்கு, பூமியை நோக்கி தான் இழுக்கப்படணும். பூமியை நோக்கி இழுக்கப்படுறோமா, நம்மளே என்ன செய்யறோம், மேலே போக முடியுமா, பூமியை நோக்கி தான் இழுக்கப்படுறோம். எல்லா பொருள்களும் பூமியை நோக்கி தான் இழுக்கப்படுது. ஆனா தாவரங்கள் வந்து என்ன செய்யுது, பூமியை நோக்கி இழுக்கப்படல, பூமியில இருந்து அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி ஒரு இது என்ன செய்யுது, மேலே வருது, உச்சிக்கு போகுது. இது எவ்வளவு பெரிய விஷயம். புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி, சாதாரணமான சக்தி கிடையாது. ஆனா அந்த சக்தியை தாண்டி ஒரு விதை வந்து என்ன செய்யுது, மேல வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தூரம் வந்து அந்த புவியீர்ப்பு விசை ஆற்றலை தாண்டி அது வரணும். அதனுடைய தேடல், அந்த விதையுடைய தேடல், நம்ம இந்த பூமியில இந்த பூமியில நம்ம என்ன செய்யணும், மேல வந்துடணும், உள்ளுக்குள்ள வருவோம், மேல வந்துடணும், நம்ம சூரிய வெளிச்சத்தை பார்த்துடணும். அந்த விதை வந்து பூமிக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், ஒரு இருட்டா தான் இருக்கும். அது வந்து வெளியில வந்துடணும், பார்த்துடணும் அப்படின்ட்டு வெளியில வருது. உயிர் பேசி மிகப்பெரிய சக்தி, அதை தாண்டி அது வந்து அதோடைய தேடலை வந்து நிறைவேற்றுது. அப்படின்னா அதே மாதிரி நமக்கும் ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடலை வந்து நம்ம தேடி போகும்போது நமக்கு வந்து சில சோதனைகள் இருக்கும், கடவுள் கொடுத்திருப்பாரு. அந்த சோதனைகளை தாண்டி தான் வரணும். எப்படி ஒரு சாதாரண விதையே வந்து ஒரு தேடல்ல உயிர் பேசியை தாண்டி வளருதோ, அந்த இறைவன் வச்ச சோதனை அதுக்கு, அதை தாண்டி வளருதோ, அதே மாதிரி நமக்கு வச்ச சோதனையில இருந்து நமக்கு வரணும். வழி இல்லைன்னா வலிமை நமக்கு இல்லை. சோதனையே இல்லைன்னா மனிதன் எப்படி இருப்பான், 3 வேளைக்கு நமக்கு சாப்பாடு, 3 வேளைக்கு நமக்கு எல்லாமே கிடைச்சிருது, 3 வேளைக்குமே நம்ம எல்லாமே பண்றோம் செய்யறோம் அப்படின்னா மனிதன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, வேற எந்த நற்காரியங்களும் செய்ய மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. இந்த கர்மான்னு ஒண்ணு இல்லைன்னா கூட இங்க வந்து ஒரு நீதியோ நியாயமோ நிலைநாட்டுறதுக்கு வந்து இங்க ஆட்களே கிடையாது. வெறும் மனிதர்கள் இடப்பட்ட சட்டத்தினாலதான் மனிதர்கள் எல்லாமே போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு இறை சட்டங்கள் இருக்க போயிது, நம்ம கர்மா எல்லாம் இருக்க போயிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம், நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்மளை நாமளே உணர்றோம். ஸோ இது வந்து நமக்கு இருக்கு. இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்மளை ஏன் சோதிக்கிறாரு கடவுள், அவர் சோதனை பண்றது நமக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் கொடுத்து நமக்கு எதுவும் எக்ஸாம் வைக்கிறாரா அப்படின்னா கிடையாது. கடவுள் வந்து நம்ம சோதிக்கிறது எக்ஸாம் பேப்பர் மாதிரிலாம் வச்செல்லாம் பண்றது இல்லை. அவர் மார்க்லாம் என்ன செய்ய மாட்டாரு, நம்ம எழுதுனதுக்கு வந்து மார்க்லாம் போட மாட்டார்.
அவர் இங்க வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு சோதனை வைக்கிறாருன்னா அந்த சோதனை மூலமா நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அந்த சோதனை மூலமா நம்ம பல விஷயங்களை உணர்ந்திருப்போம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை நம்ம சந்திச்சிருப்போம். ஏதாவது ஒரு நிலையில ஒரு ஏமாற்றமான ஒரு நிலையை நம்ம சந்திச்சிருப்போம். ஏதாவது ஒரு நிலையில ஒரு துன்பமானதோ சோகமானதோ ஒரு இதை நம்ம சந்திச்சிருப்போம். இப்ப அதை ஏன் அந்த அந்த சந்திப்பு, அந்த நமக்கு நடந்த அந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சந்திப்புமே நமக்கு அந்த டெஸ்ட் பேப்பர் தான், சோதனை தான். இப்ப அதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அப்படிங்கிறத பார்க்கணும். அதைத்தான் அவர் பண்ணுவாரு. அவர் வந்து அவர் ஏன் சோதிக்கிறாரு, சோதிச்சு அவர் என்ன சாதிக்க போறாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் நம்மளை சோதிக்கிறது எதுக்காகனா, நம்ம அதுல என்ன கத்துக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அந்த கஷ்டத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த எதிர்மறையா நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் டெஸ்ட் பேப்பர். அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன பண்ண போறோம், இதுதான் அவர் வந்து என்ன செய்யறாரு, பாக்குறாரு. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஒரு சமீபத்துல செய்தி ஒண்ணு பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. சென்னையில ஒரு தூய்மை பணியாளர், ஒரு அம்மா, அவருக்கு வச்சுட்டாரு கடவுள் ஒரு சோதனை வச்சுட்டாரு. என்ன அப்படின்னா, தங்க நகையை சில பவுன் நினைஞ்சிட்டாரு. அப்படி ரோட்ல போகும்போது அவங்க பார்வையில் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, தூய்மை பணியாளர் வந்து என்ன செய்வாங்க, தெரு கூட்டுறவங்க. அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் படுது ஒரு பெரிய பையை திறந்து பார்த்தோம்னா பை நிறைய தங்கம் நகை, எவ்வளோ பவுன் அதுல இருக்கு. தூய்மை பணியாளர் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை எப்படி இருக்கும், மோசமான ஒரு வாழ்க்கை தான், கஷ்டமான ஒரு வாழ்க்கை. சம்பளம் வந்தாலுமே அது ஒரு கஷ்டமான வாழ்க்கை, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை தான். ஒரு பை நிறைய தங்க நகை இருக்கு, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, கணவர் இருக்காரு, பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. அழகா அதை எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம லைஃப் இதோட மாறிடும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா கடவுள் வந்து அந்த சோதனை வச்சுட்டாரு அந்த அம்மாக்கு. அந்த அம்மா அதை பார்த்து அதிர்ச்சி அடையில, எதுவும் பண்ணல, அதை எடுத்தாங்க. யாரோ ஒருத்தருடைய நகை இங்க தவற விட்டுட்டாங்க, அந்த நகை வந்து நமக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு கொண்டு போய் நேர போய் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க. ஸ்டேஷன்ல அந்த நகையை கண்டுபிடிச்சவங்க, அந்த நகையை தவற விட்டவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த நகையை கொடுத்துட்டாங்க. ஸோ கடவுள் வந்து சோதனை வச்சுட்டாரு. தெரியாம அவங்க பண்ணலாம், ஆனா அவங்க யாருக்கும் தெரியாம பண்ணா கூட கடவுளுக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த விஷயத்துல அவர் வச்சக்கூடிய சோதனையில, கடவுள் வச்சிருக்கிற சோதனையில அவங்க தப்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய கர்மால இருந்து வணிஞ்சிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. இல்லாட்டி எத்தனை ஜென்மத்துக்கு அந்த கர்மா அவங்க கழிக்கணுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த கர்மாவுக்காக நினைஞ்சிட்டாங்க, அவங்க கழிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சோதனைகள் நமக்கு வைக்கும் போது அதுலதான் நம்மளுடைய தன்மை வந்து வெளிப்படும். அந்த அம்மா இப்ப எப்படி இருந்திருக்காங்க, நேர்மையா இருந்திருக்காங்க, உண்மையா இருந்திருக்காங்க. அவங்க பணத்தை அந்த நகையை எடுத்து கொண்டு போய் அந்த பணமாக்கி அதை செலவு பண்ணா கூட இல்லாத ஒரு நிம்மதி, இல்லாத ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இதுல வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். நேர்மறையா இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு அளப்பரிய சந்தோஷம் வந்து கிடைச்சிருக்கும். இத என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டை கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு தனியா ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து பாராட்டியிருக்காங்க. இது போக சினிஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு தங்க சங்கிலியை கொடுத்துருக்காங்க. இது நேர்மைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. இறைவன் சோதிக்கும் போது அந்த சோதனைக்கு நம்ம ஆட்படணும். இந்த நேரத்துல யாருக்குமே தெரியலையே அப்படின்னு அந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா சூழல்கள் நம்மள தப்பு பண்ணக்கூடிய தூண்டல்களா கூட இருக்கும். ஐயா மலைராஜன் சொன்ன மாதிரி மாயை வந்து நம்மளை சுத்தி என்ன செய்யும், மாயவள பின்னாமலாம் இருக்காது. அந்த மாயை வலையில சிக்காம நம்ம அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இது கடவுளோ இல்லையோ கர்மாவுக்கு பொருந்தும். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அவன் தெரியாம இங்க எதுவுமே கிடையாது. ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. சிசிடிவி கேமரா வந்து மனிதர்கள் வச்சது. ஆனா கர்மா கேமரா வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அது
சந்து வந்து மூளை மூக்கு இக்கு எடுக்கு எந்த இடத்துல என்ன செய்யும், உள்ள நுழைஞ்சு உங்களை பார்த்துட்டே தான் இருக்கும். நீங்க எந்த ரூம்ல போய் அடைஞ்சு உள்ள பூட்டிக்கிட்டு வச்சா கூட கர்மாவுடைய கண்ணுக்கு என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. அதனால நம்ம நேர்மையா இருப்போம், உண்மையா இருப்போம். நேர்மையா இருப்போம், உண்மையா இருப்போம். நேர்மையோட செயல்படுவோம், உண்மையா செயல்படுவோம். நியாயமா இருப்போம், நியாய தர்மத்தோட செயல்படுவோம். கடவுள் சோதனை வச்சாலும் அந்த சோதனையை நம்ம என்ன செய்யணும், வைக்கக்கூடிய கடவுள் நமக்கு வைக்கக்கூடிய சோதனை வந்து நமக்கு வைக்கக்கூடிய நமக்கு டெஸ்ட் பேப்பர். நமக்கு அதுல பொறுமையா இருக்கிறோமா, நல்ல ஒரு புரிதலோட இருக்கோமா, ஒரு மனிதத்தன்மையோட இருக்கோமா. மனிதத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் அந்த மனிதத்தன்மையில இருக்க மாட்டாங்க. மனிதத்தன்மையோட இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் அவர் வந்து என்ன செய்யறாரு, பாக்குறாரு. அவர் வந்து நம்மளை சோதிக்கிறது எதுக்காக, இதுல நீங்க மேம்பட்டு இருக்கீங்களான்னு பாப்பாரு. ஒரு தானம் தர்மம் பண்றதுல நீங்க மேம்பட்டு இருக்கீங்களா, மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுல மேம்பட்டு இருக்கீங்களா, யார்கிட்டையும் கோவப்படாம இருக்கீங்களா, மற்றவங்களுக்கு நல்லது செய்றீங்களா, அன்பு செலுத்துறீங்களா மக்கள்கிட்ட, இதெல்லாம் பாக்குறது தான் அந்த அந்த சோதனைங்கிறது. அதுதான் இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, இதுல என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க. ஒருத்தர் பணம் 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 பணம்னே போயிருப்பாரு. திடீர்னு கடவுள் வந்து ஒரு சோதனை வச்சு, எப்பா பணம் வந்து ஒரு பெரிய பொருட்டே இல்லப்பா அப்படின்னு காட்டுவாரு. பணம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை. மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், உவகை எதுல கிடைக்குது ஒரு மனிதனுக்கு? ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் எதுல கிடைக்குது? பணத்திலையா? பணம் இருந்தா சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், உவகை எல்லாமே கிடைச்சிருமா? இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கு. அது ஆன்மீக தேடலா இருக்கலாம், விளையாட்டு துறையில இருக்கலாம், அரசியல் துறையில இருக்கலாம், சினிஃபீல்டுல இருக்கலாம், இல்ல வியாபார துறையில இருக்கலாம். எந்த ஒரு இதுலனாலும் அந்த தேடல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதுதான் அவங்க விரும்புவாங்க, அதைத்தான் நினைப்பாங்க, அதை நோக்கி தான் அவங்க டிராவல் ஆவாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு இலக்கா, குறிக்கோளா, லட்சியமா வச்சு போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப பணம் மட்டும் தானே கிடையாது, பணத்தை தாண்டி இங்க பல விஷயங்கள் இருக்கு. எந்த தேடல்ல நம்ம இருந்தாலும், எதை நோக்கி நம்ம டிராவல் ஆனாலும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அந்த அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். எது நடந்தாலும் அப்படி ஏத்துக்கணும். எது நடந்தாலும் அதை அப்படி ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டாலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய அந்த கடவுள் பார்க்கக்கூடிய நம்ம கிட்ட அந்த பொறுமை வந்துடும், நல்ல ஒரு புரிதல் வரும், நமக்கு நல்ல ஒரு மனிதத்தன்மை நமக்கு மேம்படும். இப்ப வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, தப்பு பண்ண வந்து ஸ்பேஸ் வந்து ஏன் கடவுள் கொடுக்குறாரு? அவர் கேட்ட கேள்வி. தப்பு பண்றதுக்கு கடவுள் வந்து ஏன் ஸ்பேஸ் கொடுக்குறாரு? அது பண்ணாம விட வேண்டியதானே, நாங்க பண்ண மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். கடவுள் வந்து நம்மளை எப்படி விட்டுருக்காரு தெரியுமா? ஃப்ரீடமா விட்டுருக்காரு, சுதந்திரம். இந்தியா வந்து அடிமைப்பட்டு கிடந்துச்சு, அதுக்கடுத்து வந்து நம்ம சுதந்திரம் வாங்கணும். இது வந்து இந்தியாவுக்கு. ஆனா கடவுள் நமக்கு நேரடியா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து சுதந்திரம். எப்பயுமே நம்மளை படைக்கும் போதே சுதந்திரமா தான் படைக்கிறார். நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்றாரு. நீ எது வாங்கணும்னு நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. கடவுள் வந்து ஏன் தப்பு பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, இங்க வந்து இயந்திரங்கள் வந்து அவர் படைக்கிறது இல்லை, ரோபோட்டா படைக்கிறது இல்லை. எந்திரன் படத்துல அந்த ரஜினி படைப்பார் இல்லையா, அவரே மாதிரி ஒண்ணுங்களே படைக்க முடியும் அப்படிலாம் படைக்கல அவரு. ஸ்பேஸே கொடுக்கல அப்படின்னா அது அது ஒருத்தருக்கு வந்து நீ எந்த பாதைனாலும் தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்கறதே நமக்கு சுதந்திரம். முதல்ல பெரிய விஷயம். நம்ம நல்ல வழியில போறோமா கெட்ட வழியில போறோமா அடுத்தது நம்மளை சார்ந்த விஷயம். ஆனா கடவுள் வந்து அந்த சுதந்திரத்தை கொடுக்காரு, நம்ம கொடுக்குறாரு. எந்த பாதையில போகணும் நீ முடிவு பண்ணிக்கோ. நல்லது செஞ்ச அப்படின்னா உனக்கு இது கிடைக்கும், கெட்டது நீ செஞ்சனா உனக்கு கர்ம அப்படி இது கிடைக்கும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னா, சூஸ் த வே, எந்த பாதையில போகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நமக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருமே மனிதர்களை ஒரே மாதிரி படைச்சு நீ தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ரோபோட் மாதிரி நம்மளை வந்து படைக்கவே இல்லை. நம்மளை படைச்சு சுதந்திரமான வாய்ப்பை நமக்கு கொடுத்து, நீ உன் பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. நேர் வழியில பயணிக்க போறியா இல்ல எதிர் வழியில பயணிக்க போறியா, எதுனாலும் உன்னுடைய முடிவு. அதுக்கேற்ற மாதிரியான பலாபலன்கள் உனக்கு இருக்கும். நேர் வழியில பயணிச்சேன்னா உனக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும்.
எதிர்மறையில எதிர் வழியில பயணிச்சோம்னா என்னென்னலாம் கிடைக்கும், இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சூஸ் த வே அப்படிங்கிறத கடவுள் வந்து நமக்கு கொடுக்குறாரு, சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளை வந்து ரோபோட்டெல்லாம் படைக்கல. அதனால ஸ்பேஸ்லாம் அவர் வந்து என்ன செய்யல, ஸ்பேஸ் கொடுக்காம நம்ம வந்து எல்லாத்தையும் படைக்கல. ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறது தப்பு பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. நம்ம தப்பு பண்றது தேர்ந்தெடுக்கிறோம். தப்பு பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலையே அவர். அவர் அப்படி படைச்சிருக்காரா? அவரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? கொடுக்காம தான் தப்பு பண்ண மாட்டோம்ல அப்படி அவர் சொல்லவே இல்லையே. தப்பு பண்றதுக்கு ஸ்பேஸ் யார் கொடுத்தது? நீங்க தான் தேர்ந்தெடுக்கீங்க. நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். தப்பு பண்றதுக்கு உண்டான விஷயத்தை, அந்த வழிமுறைகளை யார் அடுத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? கிடையாது. நமக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்ததான் காரணம். நம்மளோட மன வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுத்தது, நம்மளுடைய வேலை நம்ம தேர்ந்தெடுத்தது, நம்மளுடைய தொழில் நம்ம தேர்ந்தெடுத்தது, எல்லாமே நம்ம தேர்ந்தெடுத்ததுதான். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உன் வாழ்க்கை உன் கையில். நம்ம தாங்க தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப சூஸ் த வே. சுதந்திரம் கொடுத்திருக்காரு கடவுள் நமக்கு. ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு எதுக்காக? எந்த வழியிலும் போய்க்கலாம்னு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. நம்ம நல்ல வழியில பயணிப்போம். நம்ம நல்ல வழியில என்ன செய்வோம்? பயணிப்போம். நம்ம நல்ல வழியில பயணிக்கலாம். நன்றி ஐயா. இப்ப இன்னைக்கு ஐயா வரலன்னு நினைக்கிறேன், மெடிடேஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வேற ஏதாவது நீங்க உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா சொல்லிட்டு வகுப்பை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நிறைவு செஞ்சுக்கலாங்க. நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றியா, நன்றி. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது நம்ம டே பை டே வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, டிராபிக்ல போகும்போது ஒருத்தனை திட்டணும், உடனே வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறது, இது நம்ம டெய்லி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். கர்ம கிளாஸ்ல இருந்தாலும் நம்மள மீறி நம்ம இது பிறந்ததுல இருந்தே நம்மளுடைய கேரக்டர் வந்து டக்குன்னு எல்லாம் மாறிட போறது இல்லை. ஒரே நாள்ல தான் டக்குன்னு கர்ம கிளாஸ் அட்டன் பண்ணா இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து நம்ம புனிதரா ஆயிடுறோம்னா அது முடியவே முடியாது. சோ அதுல வந்துட்டு அதுல எப்படி நம்ம ஒரு புரிதலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எப்படி சேஃப் ஆகலாங்கிறது ஒரு நல்ல கருத்து. அதான் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம செய்யணும். எங்கேயுமே வந்து தவறுதலா நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலை வந்து லூஸ் பண்ணிக்காம அது நம்ம வாழ்க்கையை கொண்டு போறது வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பான ஒரு மெத்தடு. அதே மாதிரி அந்த நன்றி உணர்வும் வந்து நம்ம வந்து அதிகமா பெருக்கிக்கணும். எப்படி வந்து நம்ம தப்பு செய்யும் போது மன்னிப்பு கேட்கிறோமோ அதே மாதிரி நல்ல விஷயம் கேட்கும்போது ஒரு நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துறது, பாராட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கும் போது அப்படியே நமக்கான மார்க் வந்து ஹையர் ஸ்கோர் வந்து ஏறிட்டே இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு இதுக்கும் வந்து டீச்சர்ஸ் கிட்ட இருந்து நம்ம நல்ல ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல இருந்து நமக்கு நிறைய மார்க் கிடைக்கணும். நிறைய வந்து பிளஸ் வந்து இது மூலயமாவே நிறைய நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு சம்பவம் சொன்னீங்க, இந்த துப்புரவு பணியாளர் பத்தி சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப சிறப்பானது. அதுல நான் 2 விஷயமா பாக்குறேன். துப்புரவு பணியாளருக்கு ஒரு டெஸ்ட், இது அவங்களுக்கு நீங்க சொன்னீங்க அது ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்கன்னு. அந்த டெஸ்ட்ல அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, தீதும் நன்றும் பிறதர வாராங்கிறது இதுலதான். அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு கெட்டதுதான். அது அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து அது ஒரு 45 பவுன் சொல்றாங்க. 45 பவுன் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 50-60 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துருது. ஆல்மோஸ்ட் லைஃப் இஸ் செட்டில்டு. அவங்க அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து அதை எடுத்துட்டு போகாம கொண்டு போய் கரெக்டா ஹேண்ட் ஓவர் பண்ணி ஒரு பிரைசிங் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வேணா பொருளாதாரத்துல அவங்க ஒன்றும் பெருசா மாற்றம் ஒன்றும் பெருசா வந்திருக்காது. பட் ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த மரியாதை, அந்த குட் கர்மா வந்து எந்த அளவுக்குன்னா, இப்ப சிஎல் லெவல்ல பாராட்டி இருக்காங்க, ஒரு செலிபிரிட்டி கூப்பிட்டு பாராட்டுறாருங்கிறது மட்டும் இல்லாம டோட்டல் அந்த தமிழ் சமுதாயம் மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுல இப்ப நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், இப்ப எல்லாருக்குமே வந்து மனசுல இருந்து அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் போகும். கண்டிப்பா போகும். நம்ம நினைப்போம், ஓ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்கப்பா, எவ்வளவு பெரிய ஆள்பா அப்படின்னு நம்ம ஒரு பிளெஸிங் நினைச்சாலே அவங்களுக்கு குட் கர்மா தான் செய்யறோம். அப்ப எவ்வளவு குட் கர்மா அவங்களுக்கு சேர்ந்திருக்கும்னு பாருங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, ஒரு பிளிங்கெட் இந்த டன்சோ மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு லேடி வந்து நைட்டு 10 மணிக்கு வந்து எலி மருந்து இது வந்து பூச்சி மருந்து வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. நைட்டு வந்து 10:30 மணிக்கு ஒருத்தர் டென்சோ பீப்புள் வந்து வாங்கிட்டு வரும்போது என்ன ஆர்டர்னு பார்த்திருக்காரு, எலி மருந்து இது இருந்திருக்கு. சரி, நைட்டு 11 மணிக்கு ஏன்டா எலி மருந்து வாங்குறாங்க? நார்மலா வந்து எலி மருந்து இது மாதிரி வைக்கிறது உண்டு, சில பேர் வைப்பாங்க வீட்டுல, வந்து எலி தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னா. நைட்டு 11 மணிக்கு ஞாபகமா ஆர்டர் போட்டு அப்பவே வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு அவர் நேரா வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க கிட்ட கொடுக்கல அவரு.
அந்த மருந்தை கொடுக்காம அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கவுன்சிலிங் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்துல நீங்க எதுக்கு இதை வாங்குறீங்க, எனக்கு தெரியும் இது வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அழுது அவங்களோட பிரச்சனையை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இது வந்து தீர்வு இல்லை, தற்கொலை வந்து தீர்வு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க மனசை மாத்தி அவங்க சேஃபா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிருக்காரு. கிளம்பி போயிட்டு அது ஒரு வீடியோவா எடுத்து அது வந்து சொல்லியிருக்காரு. அது யாரு என்னன்னு சொல்லல, அவங்கள வந்து தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கல அவரு. ஆனா அவர் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இந்த மாதிரி நடந்தது, நான் வந்து அவங்களுக்கு அந்த மருந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த பாக்கெட்டையும் காட்டுறாரு. இந்த இது வந்து இவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க, நான் வந்து அவங்களுக்கு அது வந்து கொடுக்கவே இல்லை. சோ வந்து ஒரு உயிரை வந்து அவர் காப்பாத்திருக்காரு. இப்ப அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு ஆர்டர், அது அவ்வளவுதான், ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு டெலிவரி தான் அவருடைய பணி. நேரா போய் அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம். அது கொடுத்திருந்தா ஒரு உயிர் போயிருக்கும். அவருக்கு ஒரு அவரும் வந்து அந்த ஒரு பணின்னா அவருக்கு அந்த பேட் கர்மா சேருமா சேராதாங்கிறது எனக்கு அது இந்த இடத்துல எனக்கு சொல்ல இதுவா தெரியல. ஏன்னா அது அவருடைய பணியில வந்து அவர் கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா அதை வந்து அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காரு. இந்த பொருளை தான் நம்ம எடுத்துட்டு போறோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால இது கண்டுபிடிச்சிருக்காரு. சோ கண்டுபிடிச்சதுனால ஒரு உயிரை காப்பாத்திருக்காரு. அப்ப காப்பாத்திருக்கும் போது அவருக்கு அவ்வளவு குட் கர்மா சேர்ந்திருக்கு. அந்த பெண்மணி வந்து அவங்களுடைய தீய இதுல வந்து அடுத்தது திரிசங்க நிலையா எந்த நிலைக்கு அவங்க அடுத்ததுக்கு போவாங்க, ஏன்னா தற்கொலை பண்ணிக்க கூடாதுங்கிறது கர்மாவும் சொல்லுது. சோ அது பண்ணியிருந்தாங்களும் அவங்களுக்கும் மிகப்பெரிய அது ஒரு தீய கர்மாவா ஆயிருக்கும். அதை வந்து தடுத்திருக்காரு. இந்த மாதிரி மனிதாபிமான விஷயங்கள் வந்து நிறைய நம்ம டே பை டே இதுல பாக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளும் செய்யணும். நிறைய விஷயங்கள் வந்து ஒரு புரிதலோட இதை வந்து கொண்டு போகணும். கொண்டு போகும்போது நமக்கு குட் கர்மா நிறைய சேரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து ஆசைப்பட்டோ இல்ல தப்பான விஷயங்களே எங்கேயுமே செஞ்சிடக்கூடாது. எங்க தப்பு நடந்தாலும் இமிடியேட்டா நம்ம ஒரு மன்னிப்போ இல்ல அதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸோ நம்ம கேட்கும் போது நமக்கு எந்த விதத்திலையும் கர்மா வந்து நம்மளை வந்து சேராது. நம்ம வந்து நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு ஹாப்பி லைஃபை கொண்டு போவோம். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயம் நீங்க எல்லாமே டோட்டலா நீங்க வந்து 18 இறைக்கட்டல இதெல்லாம் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சா அவங்க வந்து கத்துக்க மாட்டாங்க. எடுத்ததுமே என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயம், எப்படி மன்னிப்பு கேட்கறது, தேங்க்ஸ் சொல்றது, ஒரு நல்ல ஒரு குட் ப்ரேயர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி மெடிடேஷன் கூட நம்ம வந்து யோகா மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போகணும். இது வந்து ஆரோக்கியமா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு வருவோங்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இன்னைக்கு வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம். நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப சிறப்பா பேசியிருந்தீங்க, ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி மலையராஜன் சாருக்கும் நன்றி. நிறைய கருத்துக்கள், நிறைய பாடல்களை வந்து பாடி உற்சாகப்படுத்தினாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு இதுவா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சிரிப்பையும் மறந்து விட வேண்டாம். எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இறைவனுக்கு பாடல் விளக்க பாடலோட முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளாய். தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதால் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்று. முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்று முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்று. அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக
எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய கருமமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய கருமமெல்லாம் இறைவனை நீங்குவர் அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அழிந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்று அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதால் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் அப்போதே சாந்தி அடைவாய் கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றே எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய் உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய் சுற்றம் அனைத்தும் காப்பவனே செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றே வல்லமை தந்தனே வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி. வெற்றிச்செல்வி அவர்களுக்கு நன்றி. நன்றிங்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.